யாரெல்லாம் சேர்ந்தது பார்லிமெண்ட்? பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா. சரி, ஓகே. பிரசிடென்ட் வந்துட்டு எந்த ஹவுஸோட மெம்பர்? பிரசிடென்ட் லோக்சபாவோட மெம்பரா? லோக்சபாவோட மெம்பரா? சோ லோக்சபா மெம்பரா இருக்கக்கூடிய குவாலிபிகேஷன் இருக்க ஒரு பர்சன் தான் பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்படுவார். ஓகே, அப்ப அவர் எந்த ஹவுஸ்ல மெம்பரா இருப்பாரு? சரி, ஓகே. எந்த ஹவுஸ்லயும் மெம்பரா இருக்க மாட்டாரு. நமக்கு லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டு ஹவுஸ்லயும் மெம்பரா இருக்க மாட்டாரு. அப்புறம் ஏன் அவரும் சேர்ந்தா பார்லிமெண்ட்? அப்படி பார்த்தா அவர் எக்ஸிகியூட்டிவ் பர்சன் இல்ல. பார்லிமெண்ட்ங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் இல்ல. லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனுக்குள்ள அவர் ஏன் வரணும்? பிரசிடென்ட் இஸ் த எக்ஸிகியூட்டிவ் பாடி. ஓகே, பார்லிமெண்ட் இஸ் த லெஜிஸ்லேட்டிவ் பாடி. அப்படிங்கிறப்போ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்குள்ள ஒரு எக்ஸிகியூட்டிவ் பர்சனுக்கு என்ன வேலை? தட்ஸ் ஆல். எக்ஸிகியூட்டிவ்னா என்ன? இங்க போடப்படுற சட்டங்களுக்கு வந்துட்டு ஒப்புதல் கொடுக்கறது அவரோட வேலை தான். சரிங்களா? அதனால அவர் வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனா இங்க ஆக்ட் ஆகுறாரு. சோ அதனாலதான். ஓகே, சோ நம்ம பார்லிமெண்ட் அப்படிங்கிறது எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? பிரிட்டனா? இங்கிலாந்தா? இங்கிலாந்து. சரிங்களா? சோ இங்கிலாந்துல அவங்களுடைய பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டோம்னா வெஸ்ட் மினிஸ்டர்ங்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில இருக்க அந்த பார்லிமெண்ட். அதனால நம்மளுக்கு வந்து வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்து டெரைவ் பண்ணது. ஆர்டிகல் 79 இருந்து 120 பார்க்க போறோம். சரிங்களா? பார்ட் 5 கீழே இருக்கு. ஓகே, சோ நம்ம பார்லிமெண்ட்ல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா பார்லிமெண்டோட ஆர்கனைசேஷன் அமைப்பு எப்படி இருக்கு, அதோட காம்போசிஷன் எப்படி இருக்கு, அதோட டியூரேஷன்ஸ் என்னென்ன, மெம்பர்ஷிப் ஆஃப் பார்லிமெண்ட்ல எப்படி எல்லாம் இருக்காங்க, அதுக்கு அடுத்து பிரசிடிங் ஆபீசர்ஸ். சரிங்களா? தலைமை அதிகாரிகள் என்னென்ன செய்வாங்க, என்னென்ன செஷன்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா பாராளுமன்றத்துடைய ப்ரொசீடிங்ஸ் எந்த மாதிரி இருக்கு, அவங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ்க்கு என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் என்ன சொன்னோம்? பிரசிடென்ட், ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்ஸ், அடுத்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். சரி, ஓகே. எதுக்கு ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் இப்ப லோக்சபான்னு சொல்லி சொல்றோம்? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் எதுக்கு ராஜ்யசபான்னு சொல்லி சொல்றோம்? லோக்குங்கிறது எந்த லாங்குவேஜ்? ஹிந்தி. லோக் மீன்ஸ் பீப்புள், மக்கள் அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த வேர்டு எப்ப கொண்டு வந்தாங்க நமக்கு? லோக்சபா, ராஜ்யசபாங்கிற நேம் எப்ப கொண்டு வந்தாங்க நமக்கு? 1954. அதுக்கு முன்னாடி வர நமக்கு லோக்சபாவுடைய நேம் என்னன்னு பார்த்தோம்னா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ ராஜ்யசபாவோட நேம் பார்த்தோம்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது வந்து பிரிட்டிஷ்ல அவங்க ஃபாலோ பண்ண வேர்டிங்ஸ். சரிங்களா? அது மாதிரி 1954 அப்புறம் நம்ம இந்த மாதிரி டிரைவ் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ஓகே, பிரசிடென்ட் அப்படிங்கிறப்போ பிரசிடென்ட்டுக்கு பார்லிமெண்ட்ல ஒன்லி அங்க கொடுக்கக்கூடிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலை மட்டும்தானா? வேற என்னென்ன வேலை இருக்கு அவருக்கு? சரி, ஓகே. ஒத்தி வைக்கிறது. ஃபர்ஸ்ட் சம்மன். சரிங்களா? சம்மன் வேலை. அதுக்கு அடுத்து ப்ரொகேஷன், அடுத்து டிசால்வ், அடுத்து ஆர்டினன்ஸ், அடுத்து அசன்ட், அதுக்கு அடுத்து அட்ரஸ். ஸோ இது எல்லாம் இவருடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். சரியா? ஓகே, ஸோ காம்போசிஷன் பார்த்தோம்னா ராஜ்யசபா அப்படிங்கிறப்போ நமக்கு மேக்சிமம் 250 மெம்பர்ஸ் நமக்கு காணப்படணும். சரிங்களா? அதுல இப்ப பிரசன்ட்ல பார்த்தோம்னா மொத்தமா 28 மாநிலங்களுக்கு 238 பேர் தான் வந்துட்டு நமக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே வந்து 12 பேர் பேசினா நமக்கு நாமினேட்டட் எங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க? இந்த நாமினேட் மெம்பர்ஸ் எங்க இருந்து எடுக்கப்படுறாங்க?
LSS ஞாபகம் வச்சுக்கோங்க. லிட்ரேச்சர், சயின்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியில எதுலயா ஒண்ணு இருக்கிறவர். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து இப்போ பிரசன்ட்ல பாக்குறோம் அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ராஜ்யசபால வந்துட்டு 238 பேர் வந்துட்டு நமக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்களா இருப்பாங்க. சரிங்களா? எங்கன்னா ஸ்டேட்லயும் யூனியன் டெரிட்டரிஸ்லயும் 12 பேர் வந்து நாமினேட் மெம்பர்ஸா இருப்பாங்க. பட் இப்போ பிரசன்ட்ல நம்மளுடைய ராஜ்யசபால பார்த்தோம்னா 245 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. சரிங்களா? அதுல 225 பேர் ஸ்டேட்ல இருந்தும் 8 பேர் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்தும் அதுக்கு அடுத்து 12 பேர் வந்துட்டு ஜனாதிபதியால எப்பவும் போல தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லோக்சபா. ஸோ லோக்சபா பாக்குறப்போ மேக்சிமம் 550 மெம்பர்ஸ் இருக்கணும். அதுல 530 பேர் ஸ்டேட்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 20 பேர் வந்து பார்த்தோம்னா யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து எடுக்கப்படுவாங்க. இப்ப பிரசன்ட்ல பார்த்தோம்னா 543 பேர் தான் இருக்காங்க. அதுல 524 பேர் ஸ்டேட்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 19 பேர் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுல ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க. என்ன எடுத்துட்டாங்க? ஆங்கிலோ இந்தியன்ஸ் எத்தனை பேரு? 2 பேர். எப்ப எடுத்தாங்க? எந்த அமெண்ட்மெண்ட்? 104 அமெண்ட்மெண்ட்ல எடுத்துட்டாங்க. அப்பர் ஹவுஸ் எது, லோயர் ஹவுஸ் எது? ராஜ்யசபா வந்து அப்பர் ஹவுஸ். சரி, இதுல எது ஃபர்ஸ்ட் சேம்பர், எது செகண்ட் சேம்பர்? லோக்சபா ஃபர்ஸ்ட் சேம்பரா? சரி, ஓகே, ஃபைன். அடுத்து இதுல எது பாப்புலர் ஹவுஸ், எது வந்துட்டு எல்டர்ஸ் ஹவுஸ்? லோக்சபா. சரியா? இது பழங்காலத்துல என்னன்னு அழைக்கப்பட்டுச்சு? இதே அமைப்பு வந்துட்டு பழங்காலத்துல ஹிஸ்டரியில பார்த்திருப்பீங்க. எல்டர்ஸ்ல இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு குழு வந்து ஒரு பேர் சொல்லியும், யங்ஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடிய குழு ஒரு பேர் சொல்லியும் அழைச்சிருப்பாங்க. சபா சமிதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? ஹிஸ்டரியில சபா சமிதின்னு இருக்கும். சபா அப்படின்னு பார்த்தோன்னா சமிதி, சமிதி இங்கிலீஷ்லயே அதேதான், சபா சமிதி. சபா அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு நமக்கு யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய டீமா இருக்கும் கிராமப்புறங்கள்ல. இதே சமிதி அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு எல்டர்ஸ், முதியவர்கள் இருக்கக்கூடிய டீமா இருக்கும். அதே மெத்தடாலஜி தான் இதுலயும் ஃபாலோ ஆகுது. சரிங்களா? ஓகே. சோ டியூரேஷன். சோ டியூரேஷன்ங்கிறப்போ நமக்கு ராஜ்யசபாவுக்கு என்ன டியூரேஷன் பார்த்தோம்னா, நமக்கு மொத்தமா இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல இருந்து 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து ரிட்டையர் ஆவாங்க. சரிங்களா? இது பெர்மனன்ட் ஹவுஸ், எப்பவுமே வந்து கேன்சல் ஆகாது. அப்படிங்கிறப்போ நமக்கு டோட்டலா வந்து இதோடைய டைம் பீரியட் பார்த்தோம்னா 6 இயர்ஸ். ஓகேங்களா? பட் இந்த 6 இயர்ஸ் கம்ப்ளீட்டா முடியும் பொழுது மெம்பர்ஸ் காலி ஆயிடுவாங்க பார்த்தா கிடையாது. நமக்கு 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இதாகிட்டே இருப்பாங்க. பட் அவங்க மறுபடியும் ரீ எலெக்ஷனுக்கு வந்துட்டு தகுதியா இருக்கக்கூடியவங்க தான். சரிங்களா? மறுபடியும் ரீ எலெக்ஷன்ல அவங்க ஜாயின் ஆகலாம். ஓகே. சோ டியூரேஷன். சோ டியூரேஷன்ங்கிறப்போ நமக்கு ராஜ்யசபாவுக்கு என்ன டியூரேஷன் பார்த்தோம்னா, நமக்கு மொத்தமா இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல இருந்து 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து ரிட்டையர் ஆவாங்க. சரிங்களா? இது பெர்மனன்ட் ஹவுஸ், எப்பவுமே வந்து கேன்சல் ஆகாது. அப்படிங்கிறப்போ நமக்கு டோட்டலா வந்து இதோடைய டைம் பீரியட் பார்த்தோம்னா 6 இயர்ஸ். ஓகேங்களா? பட் இந்த 6 இயர்ஸ் கம்ப்ளீட்டா முடியும் பொழுது மெம்பர்ஸ் காலி ஆயிடுவாங்க பார்த்தா கிடையாது. நமக்கு 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இதாகிட்டே இருப்பாங்க. பட் அவங்க மறுபடியும் ரீ எலெக்ஷனுக்கு வந்துட்டு தகுதியா இருக்கக்கூடியவங்க தான். சரிங்களா? மறுபடியும் ரீ எலெக்ஷன்ல அவங்க ஜாயின் ஆகலாம். கண்டிப்பா தாராளமா ஆகலாம். சரிங்களா? சோ அப்படிங்கிறப்போ நமக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி தான் வந்துட்டு இந்த மெத்தட வந்து இதுல நமக்கு ஃபாலோ பண்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் லோக்சபா பார்த்தோம்னா நமக்கு டோட்டலா வந்துட்டு 5 இயர்ஸ். சரிங்களா? சோ இந்த 5 இயர்ஸ்ல வந்துட்டு நமக்கு இந்த 5 இயர்ஸ்ங்கிறது ஜஸ்ட் ஃபார் நாமினல், ஒரு பேருக்காக சொல்றதுதான். சரிங்களா? எந்த டைம் வேணாலும் ஜனாதிபதி விருப்பப்பட்டா நமக்கு இந்த லோக்சபாவை கலைச்சிடலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு லோக்சபா வந்துட்டு நீட்டிக்கணும் அதோட காலத்தை 5 இயர்ஸ்க்கு மேல அப்படின்னாலும் ஜனாதிபதி நினைச்சா 1 இயர் வரை நீட்டிக்கலாம். சரிங்களா? சோ இப்ப வரை நமக்கு லோக்சபா எத்தனை தடவை கலைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 டைம்ஸ் வந்து டிசால்வ் ஆயிருக்கு. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் ஆகி பார்லிமெண்ட் ஸ்டார்ட் ஆனது 6 டைம்ஸ் நமக்கு டிசால்வ் ஆயிருக்கு.
அந்த 6 times எப்பப்பன்னு பார்த்தோம்னா 4th லோக்சபா, 6th லோக்சபா, 8th லோக்சபா, 9th லோக்சபா, 11th லோக்சபா, 12th லோக்சபா. சோ இது எல்லாமே நமக்கு வந்து டிசால்வ் ஆன லோக்சபா. சரி ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணது இதுவரை வந்துட்டு லோக்சபால தான் இருக்கான்னு கேட்டோம்னா 5th லோக்சபாவை 2 times வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது பார்லிமெண்ட் உருவானதுல இருந்து முதல் மக்களவை, இரண்டாம் மக்களவைன்னு எலெக்ஷன்ல உருவாகிட்டே இருக்குல்ல, அதுல 4வது மக்களவை, 6வது மக்களவை எல்லாம் கேன்சல் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். ஒரு பார்லிமெண்டோட மெம்பர் ஆகணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் பாக்குறப்போ, சிட்டிசனா இருக்கணும், 30 வயசுக்கு மேல இருக்குது ராஜ்யசபாவுக்கு, 25 வயசுக்கு மேல இருந்தா அது லோக்சபாவுக்கு. சரிங்களா? அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தால குறிப்பிடப்படக்கூடிய அந்த உறுதிமொழியை ஏத்துக்கிட்டு தான் மெம்பர் ஆகணும். பிகாஸ் நீங்க ஆத்தன் அஃபர்மேஷன் பண்ணாம நீங்க வந்துட்டு பார்லிமெண்ட் குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஒரு மெம்பருக்கு பர் டேவுக்கு 500 rupees ஃபைன். ஆத்தன் அஃபர்மேஷன் எடுத்துட்டு தான் நீங்க உள்ள போகணும், எலெக்ஷன்ல ஜெயிச்சாலுமே கூட. இல்லைன்னா பர் டேவுக்கு 500 rupees ஃபைன். ஆத்தன் அஃபர்மேஷன்ஸ். சோ இந்த ஆத்தன் அஃபர்மேஷன் அப்படின்னு பாக்குறப்போ எவ்ரி எம்பிஸ், ஓகேவா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஈவன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா எல்லாருமே இந்த ஆத்தன் அஃபர்மேஷன்ஸ் எடுத்துட்டு தான் போகணும். சோ இந்த ஆத்தன் அஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு பாக்குறப்போ எந்த ஆக்ட் மூலமா கொள்றாங்கன்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய salary and allowance பேஸ் பண்ணி salary and allowances and pension of MPs Act 1954 பேஸ் பண்ணி தான் இதை டிசைட் பண்றாங்க. salary 1954 salaries and allowances and pension of MPs Act. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சேலரி எவ்வளவு இருக்கும்? 1.5. வேற பார்லிமெண்ட்ல மெம்பரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி எவ்வளவு? 1 lakh. சரியா? 1 லட்சம் ரூபாய் சேலரி. பட் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 30% வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்போ 70,000 தான் வந்து சேலரி. ஓகேயா? சோ இவங்களுக்கான சேலரி எங்க இருந்து எடுக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அங்கிருந்து தான் இவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. இவங்களுக்கான சேலரி யாரு டிசைட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட். வேற பார்லிமெண்ட். வேற பிரசிடென்ட், பார்லிமெண்ட், பிரைம் மினிஸ்டர், யாரா இருக்கும்? பிரசிடென்டா? சோ இவங்களுக்கான சேலரி வந்து டிசைட் பண்றது யாருன்னா பார்லிமெண்ட். சரிங்களா? பார்லிமெண்ட் தான் இவங்களுக்கு எவ்வளவு சேலரி கொடுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணும். ஓகே, சோ நம்ம பார்த்தோம்னா அடுத்து வந்துட்டு தலைமை அதிகாரிகள் இங்க யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, எது அந்த ஆர்டிகல் சொல்லுது 93. சரியா? அதுக்கு அடுத்து சேர்மேன் அண்ட் டெபுட்டி சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபாங்கிற ஆர்டிகல் வந்துட்டு 89. ஓகே, சோ இதுல ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, ஸ்பீக்கர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? ஸ்பீக்கர் தேர்ந்தெடுக்கிறது யாரு? ஸ்பீக்கர் எங்க இருந்து தேர்ந்தெடுப்பாங்க? ஸ்பீக்கர் தேர்ந்தெடுக்கிறது யாரு? இன்னும் படிச்சு முடிக்கலையா? படப்படன்னு கீ பாயிண்ட் தெரிய பார்த்தா கூட அதுல கண்ணில் சிக்கிந்திருக்குமே. பிரசிடென்ட் தான்.
சரிங்களா? பிரசிடென்ட் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. லோக்சபால இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரை தான் வந்துட்டு ஸ்பீக்கரா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் கண்டிஷன். லோக்சபால இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரை தான் ஸ்பீக்கரா தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? அதுல இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, ரூலிங் பார்ட்டியில இருக்கிறவங்க யாரோ அவங்க தான் ஸ்பீக்கரா தேர்ந்தெடுக்கப்படும். சரியா? இப்ப யார் ரூலிங் பார்ட்டியோ அதுல இருந்து தான் அவங்க ஸ்பீக்கரா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பிரசிடென்ட் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ லோக்சபா இருக்கிற வரை அவங்க ஸ்பீக்கரா இருப்பாங்க. அப்ப லோக்சபா கலைஞ்சிட்டா ஸ்பீக்கர் பதவி கலைஞ்சிருமா? கலைஞ்சிருமா? கலையாதா? கலைஞ்சிரும். கலையாது. சரிங்களா? சோ ஸ்பீக்கரா தான் இருப்பாரு அப்பவுமே. அடுத்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அந்த பதவியில விட்டு விலகணுமா விலகக்கூடாதா அப்படிங்கிறது தெரியும். பிகாஸ் நெக்ஸ்ட் அவங்களே ரூலிங் பார்ட்டி ஆனாங்களா? சரியா? அப்ப லோக்சபா கலைஞ்சாலும் ஸ்பீக்கர் பதவி கலைஞ்சிருமான்னு கேட்டா கிடையாது. ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் 2 பேரும் அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க கலைய மாட்டாங்க. சோ இப்போ இவங்களை எப்படி வந்துட்டு இம்பீச்மெண்ட் பண்ணலாம், இவங்களை எப்படி வந்து பதவி விலக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து பாக்குறப்போ இவரே வந்துட்டு மக்களவை உறுப்பினரா இருந்து அதோட பதவியை கேன்சல் பண்ணிக்கிட்டாருன்னா, சரிங்களா, லோக்சபாவோட மெம்பரா இருந்து இவர் கேன்சல் ஆயிட்டாருன்னா இவரோட பதவி ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அதுக்கு அடுத்து டெபுட்டி ஸ்பீக்கர் கிட்ட இவர் போய் ரிசல்யூஷன் லெட்டர் கொடுத்துட்டாருன்னா அது கேன்சல் ஆயிரும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நமக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். இவருக்கு ஆப்போசிட்டா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி 14 டேஸ் முன்னாடி இவருக்கு வந்து இந்த சம்மன் அனுப்பிடணும். சரிங்களா? உங்களுக்கு எதிராக வந்து நாங்க நோட்டீஸ் போட போறோம் அப்படின்னு. இதுல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா இவர் வந்துட்டு பதவி விலகிடுவார். சரியா? வீடு ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? உங்களுக்கு பிரச்சனை இல்ல? ஆன்லைன்ல யார் வராங்கன்னு கேக்குறீங்களா? ஆன்லைன்ல ஓகே. சோ இவருடைய ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெட் ஆஃப் த லோக்சபா இவர் தான். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா லோக்சபாவுடைய டெக்கோரமையும் ஆர்டரையும் மெயின்டைன் பண்றது இவர் தான். அதே மாதிரி கோரம் இல்லாத டைம்ல என்ன பண்றாருன்னா மீட்டிங்க வந்துட்டு ஒத்தி வைக்கிறாரு. கோரம்னா என்ன? வாட் இஸ் மீன் பை கோரம்? கோரம் இல்லாதப்ப அவையை ஒத்தி வச்சிருவாரு. சோ கோரம்னா என்ன? லோக்சபால மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ்? 523 543. சரிங்களா? இந்த 543ல 1/10th மெம்பர்ஸ் எப்ப வந்து ஆப்ஷன்ஸ் ஆகுறாங்களோ, சரிங்களா, மினிமம் 1/10th மெம்பர்ஸ் ஆவது இருக்கணும். சரிங்களா? அப்படி 1/10th மெம்பர்ஸ் கீழே வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்ப வந்து என்ன பண்ணணும், அவையை ஒத்தி வச்சிருவாரு. அவங்க இருந்தும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்ட்டு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 500 பேர் இருக்காங்க அப்படின்னா 50 பேராவது அங்க இருக்கணும். சரிங்களா? அந்த 50 பேரோட 49 பேர் இருந்தா கூட அந்த அவையை ஒத்தி வச்சிருவாங்க. சரிங்களா? அதுதான் கோரம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி எல்லாம் கீழே யூஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு புரியாது. சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கேஸ்டிங் ஓட் பண்ணுவாரு. கேஸ்டிங் ஓட்னா எஸ், அதாவது வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு கேஸ்டிங் ஓட் அப்படிங்கிறது எந்த மாதிரி நேரத்துல சமநிலை ஏற்பட்டால் வாக்களிக்க முடியும். இப்ப 2 ஹவுஸ்லயும் வந்துட்டு சேமா ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஓட் வருது, மெஜாரிட்டி 10ல அப்படிங்கிறப்போ அந்த டைம்ல இவர் ஓட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜாயிண்ட் சிட்டிங்க்கு இவர் தான் ஹெட்டா இருப்பாரு எப்பவுமே. சரிங்களா? 2 ஹவுசஸ் வந்தாலும் ஜாயிண்ட் சிட்டிங்க்கு ஹெட்டா யார் உட்காருவாங்கன்னா ஸ்பீக்கர் தான் உட்காருவாரு. அதே மாதிரி ஒரு பில் மணி பில்லா இல்லையா அப்படிங்கறத இவர் தான் டிசைட் பண்ணுவார். இவர் கையில தான் இருக்கு அந்த பில் மணி பில் இல்ல அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கு அடுத்து பார்லிமெண்டுடைய கமிட்டிஸ், பார்லிமெண்டால உருவாக்கப்படக்கூடிய அத்தனை கமிட்டிஸ்க்கும் வந்துட்டு ஹெட்டை வந்து இவர் தான் வந்துட்டு டிசைட் பண்ணுவார். சரிங்களா? அதுக்கு அடுத்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா எத்தனாவது ஷெட்யூல்? ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஷெட்யூல் கேக்குறேன், நீங்க சொல்றது பார்ட். 10th ஷெட்யூல். ஓகேங்களா? 10வது அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டம். சரிங்களா? சோ அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் படி வந்துட்டு யாரா ஒருத்தர் வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னா அந்த உறுப்பினரை கேள்வி கேட்கிறதோ இல்ல அவரை தகுதி நீக்கம் பண்றதோ இவர்தான் பண்ண முடியும். அதே நேரம் கட்சி தாவல் தடை சட்டம்னா என்ன? தாவரதா? அப்படி யாருமே கட்சி மாறினது இல்லையா? இப்போ திரு வைகோ அவர்கள் எத்தனை தடவை கட்சி மாறி இருக்காரு?
அப்ப ஏன் இந்த 10th ஷெட்யூல் போட்டிருக்காங்க? எக்ஸாக்டா என்ன கட்சி தாவல் தடை சட்டம் எந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க கைது பண்ணுவாங்க? ஆட்சி கலைச்சிட்டு எஸ். இப்போ ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்கு சரிங்களா, ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்குன்னா இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க திமுக இருக்கீங்க அப்படின்னா, இப்ப திமுக ஆட்சியில இருக்கு. ஆட்சியில இருக்கும்போது நீங்க உங்களுக்கு இப்ப ஏதோ உள்ள இருக்கக்கூடிய மனக்கசப்பு ஏதோ பிரச்சனைகளால பதவி நீக்கிட்டா பிரச்சனை கிடையாது, மெம்பர்ஷிப் இழந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் நீங்க அந்த டைம்ல இன்னொரு பார்ட்டி இப்ப ஏடிஎம்கேல போய் நீங்க மெம்பர் ஆகுறீங்க, உங்க பார்ட்டி ரூலிங்ல இருக்கும்போது அப்படின்னா அதான் கட்சி தாவல் தடை சட்டம்னு சொல்லுவாங்க சரிங்களா. கட்சி தாவல் அது ஓகேங்களா, அது தடை பண்றதுதான் 10th ஷெட்யூல். சோ அது ரிலேட்டடா எல்லா இது பண்றது இவர் தான் பண்ணுவார் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம். சோ நெக்ஸ்ட் பார்த்தனா டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. சோ இவர் எங்க இருந்து எடுக்கப்படுறாருன்னு பார்த்தனா இவரும் வந்துட்டு இதுல இருந்தா எடுக்கப்படுறாரு, லோக்சபால இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பட் பிரசன்ட்ல பார்த்தோம்னா லோக்சபால இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு கேட்டா கிடையாது சரிங்களா. இப்போ இனிமே வந்து இவர் எங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு பார்த்தோம்னா நமக்கு எதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாரு? இன்னொரு ரோஸ் பேலன்ஸ் ராஜ்யசபா தான் இருக்கு, அதுல இருந்தா ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் எப்பவுமே லோக்சபா மட்டும்தான் சரிங்களா. பட் ஸ்பீக்கர் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ரூலிங் பார்ட்டி சரிங்களா. டெபுட்டி ஸ்பீக்கரும் இதுக்கு முன்னாடி ரூலிங் பார்ட்டில இருந்தவர் தான். பட் இப்ப என்னன்னா நமக்கு ஆப்போசிட் பார்ட்டில இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா. இப்ப ரூலிங் பார்ட்டி கிடையாது டெபுட்டி ஸ்பீக்கர் ஓகேவா. இப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் யாரு நமக்கு? பிரசன்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். லாஸ்ட் கிளாஸ்ல இந்த क्वेश्चन கேட்டேன்னு நினைக்கிறேன், கேட்கலையா? அப்படியே ஓகே. சோ இப்போ நமக்கு டெபுட்டி ஸ்பீக்கர்ங்கிற ஒரு பதவி கிடையாது நமக்கு, பதத்துல யாரும் இல்ல, அதுவும் எம்டியா தான் இருக்கு சரியா. சரி ஓகே. சோ அடுத்து பார்த்தோம்னா நமக்கு எப்போ வந்துட்டு ஸ்பீக்கரோட எலெக்ஷன் முடியுதோ முடிஞ்ச கையோட உடனே தேர்ந்தெடுக்கப்படுறவர் தான் அடுத்து டெபுட்டி ஸ்பீக்கர் சரிங்களா. சோ இவருக்கான எலெக்ஷன் டேட்டா இவர் சொல்லுவாரு, எப்ப எலெக்ஷன் பண்ணலாம் எப்ப தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது. சோ இவருடைய எலெக்ஷன் டேட்டை வந்து யார் பிக்ஸ் பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்துட்டு பிக்ஸ் பண்றாரு சரிங்களா. சோ அதே மாதிரி எப்போ வந்து ஸ்பீக்கருடைய ஆபீஸ் வேக்கண்டா இருக்கோ அப்பெல்லாம் வந்து இவர் தான் போய் அந்த வேலையை செய்யணும் சரிங்களா. அந்த டைம்ல இவருடைய பதவி வந்து காலி ஆயிடும் ஓகேவா. சொல்றேன். சோ டெபுட்டி ஸ்பீக்கருடைய பதவியும் 3 வழியில எப்பயும் போல நம்ம காலி பண்ணலாம். எப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்துட்டு லோக்சபால மெம்பரா இல்லாத போயிட்டா அவரோட பதவி காலி. அடுத்து ஸ்பீக்கர் கிட்ட அவர் வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்தா அதோட காலி. அதுக்கடுத்து அவருக்கு எதிராகவும் வந்துட்டு நம்ம ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாலும் அதுவும் காலி. அதையும் வந்து 14 நாளைக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துடணும் சரியா. ஓகே. சோ என்ன கேட்டீங்க, இப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் நமக்கு கிடையாது, அப்போ ஸ்பீக்கருடைய பதவி வேக்கண்டா இருந்தா என்ன செய்யறது அப்படின்னுட்டு. சோ ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர்னு வரும்பொழுது ஸ்பீக்கருடைய பதவி காலியா இருக்கு, டெபுட்டி ஸ்பீக்கர் வரணும், டெபுட்டி ஸ்பீக்கரோட பதவி காலியா இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 10 மெம்பரை வந்துட்டு பிக்ஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா. இன்கேஸ் எனி சுச்சுவேஷன் சரிங்களா, இந்த 2 பதவியும் காலியா இருக்கும் பொழுதோ இல்ல ஒரு பதவி காலியா இருந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆப்சென்ட் ஆக வேண்டிய வைஸ் ஸ்பீக்கர் வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து ஆப்சென்ட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுனாலும் அந்த டைமுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 மெம்பர்ஸ் பிக்ஸ் பண்ணிடுவாங்க முன்னாடியே சரியா. இந்த 10 மெம்பர்ஸ்ல யாராவது ஒருத்தர் ஆர்டர் வைஸ் வந்துட்டு தான் இருக்கணும். சப்போஸ் இந்த 10 மெம்பருமே அந்த டைம்ல வந்துட்டு இல்ல அப்படின்னா அந்த டைம்ல லோக்சபா மெம்பர்ஸ்ல யாராவது ஒருத்தர் வந்துட்டு இமிடியட்டா தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா. அங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு மெஜாரிட்டி பாஸ் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் கண்டிஷன். சேம் கண்டிஷன் தான் ராஜ்யசபாவுக்கும், அதே மாதிரி 10 மெம்பர்ஸ் முன்னாடியே போட்டு வச்சிருவாங்க, அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுக்கும் சரிங்களா. சோ நமக்கு ராஜ்யசபாவோட சேர்மன் யாரு? சரிங்களா. சோ நமக்கு ராஜ்யசபாவோட சேர்மன் யாரு? வைஸ் பிரசிடென்ட் தான் சரிங்களா. சோ இன்னொரு விஷயம், ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன், வைஸ் பிரசிடென்ட், டெபுட்டி ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி சேர்மன் இவங்க யாருமே பார்த்தோம்னா நாட் அ சபார்டினேட்ஸ் ஓகேவா. இப்போ வந்துட்டு ஸ்பீக்கர் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சபார்டினேட்டா இருக்க மாட்டாரு யாருக்கு கீழேயும் சரிங்களா.
இப்போ ஸ்பீக்கருக்கு சபார்டினேட்டா டெபுட்டி ஸ்பீக்கரான்னு கேட்டா கிடையாது, அவருடைய சபார்டினேட் கிடையாது. இது ஒரு தனி பதவி, அது ஒரு தனி பதவி. இவர் இல்லாத நேரத்துல இவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு, அவ்வளவுதானே தவிர அவர் சொல்ற வேலைகளை தான் இவர் கேட்கணும், ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி எதுவும் சபார்டினேட்ஸ் கிடையாது. அதே மாதிரிதான் சேர்மேன் அண்ட் டெபுட்டி சேர்மேன், சரிங்களா? சபார்டினேட்ஸ் கிடையாது, ஒன் ஆஃப் த பார்ட். அந்த ஹவுஸ்ல இவங்க ஒன் ஆஃப் த பார்ட், அவ்வளவுதான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இது ஸ்டேட்மெண்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களா அப்படிங்கறது கேட்பாங்க. என்னமா சேம் அதேதான். அது வந்து கிடையாது, நமக்கு வந்துட்டு யாருமே சபார்டினேட்ஸ் ஆக மாட்டாங்க. இவங்க எல்லாம் ஒரு தனிப்பட்ட பதவிகள்ல வைக்கக்கூடியவங்க. அன்னைக்கு நாம எத்தனை சிட்டிசன் சொன்னோம்? ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஸ் யாரு? அடுத்து 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 கவர்னர், சரியா? 4 பேர் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி இவங்களும் அந்த சிட்டிசன்ஸ் லிஸ்ட்ல வரக்கூடியவங்க. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு தனிப்பட்ட பதவிகள் தான் இதெல்லாம். யாருக்குள்ளயும் சபார்டினேட்ஸ் கிடையாது, சரிங்களா? சரி, ஓகே. சோ வைஸ் பிரசிடென்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம்னா, நமக்கு ராஜ்யசபாவுடைய சேர்மேன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுக்கான ஆர்டிகல் 64, சரிங்களா? சோ இந்த வைஸ் பிரசிடென்டா ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? சேர்மேன் வந்துட்டு பதவி வந்து கேன்சல் ஆயிடும், சரிங்களா? தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா டெபுட்டி சேர்மேன். சோ டெபுட்டி சேர்மேன் அப்படின்னு பாக்குறப்போ இவரு எங்க இருந்து எடுக்கப்படுறாரு? நமக்கு ராஜ்யசபால தான் நமக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாரு, சரிங்களா? சோ இவருக்கு வந்து கேசஸ் பாக்குறப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு வைஸ் பிரசிடென்டோட இம்பீச்மெண்ட் என்னன்னு நமக்கு தெரியும், சரிங்களா? சோ அப்படிங்கிறப்ப சேர்மேனுக்கு அதே ப்ரொசீஜர் தான். சேர்மேனா இருந்தாலும் சரி, வைஸ் பிரசிடென்ட் இருந்தாலும் சரி, அவருக்கு அதே ப்ரொசீஜர் தான். சோ இவருக்குன்னு பாக்குறப்போ சேம் அதே கண்டிஷன் தான். மெம்பர்ஷிப் இழந்துட்டாரு ராஜ்யசபாலனா இவர் கேன்சல் ஆயிரும். இவர் வந்து சேர்மேன் ரெசல்ட் லெட்டர் கொடுத்தாலும் கேன்சல் ஆயிரும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இவருக்கு எதிராக ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாலும் கேன்சல் ஆயிரும். இவருக்கும் அந்த 14 days முன்னாடி அதை பாஸ் பண்ணும், சரியா? இதுதான் கண்டிஷன்ஸ். ஓகே, சோ இப்போ எழுதுற மாதிரி இருக்கும். ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் எந்தெந்த இடங்கள்ல ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படிங்கறது எழுதணும். ராஜ்யசபா ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வித் லோக்சபா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டினரி பில்ஸ். நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பில். சோ ஃபினான்ஷியல் பில்ல பார்த்தோம்னா டைப் 1 and 2 ரெண்டு இருக்கு, சரிங்களா? இதுல டைப் 1 மட்டும் தான் வந்து லோக்சபால மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். டைப் 2 வந்து போத் ரெண்டுலயுமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிரசிடென்ட் உடைய எலெக்ஷன் அண்ட் இம்பீச்மெண்ட். சோ நெக்ஸ்ட் ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். இது மட்டும் என்ன ஆகும்னா ராஜ்யசபா போயிட்டு தான் அதுக்கு அடுத்து லோக்சபா வரும். மீதி எல்லாமே லோக்சபால இருந்து ராஜ்யசபாக்கு போகக்கூடியது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரிமூவல் ஆஃப் சீஃப் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஹை கோர்ட் ஜட்ஜ், சிஏஜி.
அடுத்து அப்ரூவல் ஆஃப் ஆர்டினன்ஸ். Next, approval of emergency. 3 type of emergency வந்துட்டு approval பண்றது. Next, selection of ministers. Next, financial and CAG report submitted. Next, enlarged power of jurisdictions and UPSC. Enlarged power of jurisdictions and UPSC. Okay. So next பாக்குறப்போ ராஜ்யசபா unequal status with லோக்சபா. அதாவது லோக்சபாவுக்கு கூட ஸ்பெஷல் பவர் மட்டும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மணி பில் இன்ட்ரோ. இது வந்துட்டு ஒன்லி லோக்சபால மட்டும் தான் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ராஜ்யசபா ஒன்லி ரெக்கமெண்ட் ஆஃப் மணி பில் within 14 days. ராஜ்யசபா ஒன்லி ரெக்கமெண்ட் ஆஃப் மணி பில் within 14 days. ஒரு மணி பில் வந்து லோக்சபால பாஸ் ஆயிட்டு அதுக்கடுத்து ராஜ்யசபா போகுதுன்னா 14 நாளுக்குள்ள அவங்க அதுக்கான பதில தெரிவிக்கணும். சோ இதை ரெக்கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர இதுல ஏதாவது ஒரு திருத்தங்கள் இருந்தா ராஜ்யசபா வந்து ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர அதை வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ் எல்லாம் லோக்சபா கிட்ட மட்டும்தான் இருக்கு. சரியா? தெளிவா நோட் பண்ணிக்கோ. மணி பில்லுக்கான அக்செப்ட் எல்லாமே லோக்சபா மட்டும் தான் பண்ண முடியும். அனுப்புவாங்க. ஏதாவது திருத்தம் வேணும் மணி பில்லுல வந்து நீங்க இந்த அமௌண்ட் என்ன கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க இல்ல ரெடியூஸ் பண்ணுங்க இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஒரு ரெக்கமெண்டேஷனா மட்டும்தான் லோக்சபாட்ட கொடுக்க முடியுமே தவிர அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் லோக்சபா கையில மட்டும்தான் இருக்கு. பட் ஆனா 14 டேஸ்க்குள்ள கொடுத்துடணும். ராஜ்யசபா வந்து 14 டேஸ்க்குள்ள கொடுத்துடணும். அடுத்து பினான்சியல் பில்லுடைய டைப் 1. பினான்சியல் பில்லுடைய டைப் 1 வந்து இங்கதான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல் பார்த்தோம்னா ஆர்டிகல் 110. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்பீக்கர் பிரிசைட் ஜாயிண்ட் சிட்டிங். ஸ்பீக்கர் மட்டும்தான் வந்து ஜாயிண்ட் சிட்டிங்க வந்துட்டு தலைமை தாங்க முடியும். நெக்ஸ்ட் மெம்பர்ஸ் உடைய ஸ்ட்ரென்த். சோ மெம்பர்ஸ் உடைய ஸ்ட்ரென்த் வைஸ் பாக்குறப்போ நமக்கு
ராஜ்யசபாவோட லோக்சபால தான் மெம்பர்ஸ் ரொம்ப அதிகம். ஓகேயா? நெக்ஸ்ட், voting in demand for grant. voting in demand for grant. மானியம் தொடர்பான விஷயங்களுக்கு வந்து voting பண்ணக்கூடியது இவங்க கிட்ட தான் இருக்கு. நெக்ஸ்ட், ரிவோக் எமர்ஜென்சி. எமர்ஜென்சியை ரிவோக் பண்றது இவங்களுடைய கையில தான் இருக்கு. திரும்ப பெறுதல். நெக்ஸ்ட், கான்பிடென்ட் மோஷன், நோ கான்பிடென்ட் மோஷன். இது ரெண்டுமே வந்துட்டு இங்கதான் இது பண்ணுவாங்க. கேள்விப்பட்டது இல்லையா? கான்பிடென்ட், நோ கான்பிடென்ட். இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுது? அது என்னது? அது நம்பிக்கையில்லா தீர்மானம் தான். யாருக்கு எதிரா? ஆளும் கட்சி. அதுதான் முக்கியம். சரிங்களா? அப்ப ரூலிங் பார்ட்டி இருக்குன்னா அந்த ரூலிங் பார்ட்டியோட கவர்மெண்ட் மேல, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மேல எங்க நம்பிக்கை இல்ல, அவங்க சரியா பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ கான்பிடன்ட் மோஷன், நோ கான்பிடன்ட் மோஷன் ரெண்டு இருக்கு. சரியா? இதுல ரூலிங் பார்ட்டியில ஒரு மெம்பர் வந்துட்டு எங்க ஆட்சி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, எங்க தலைவர் எங்களை சரியா வழி நடத்துறது இல்ல அப்படின்னு சொல்றது எந்த டைப் ஆஃப் மோஷன்? அதே மாதிரியே ஆப்போசிட் பார்ட்டி வந்து இல்ல, இவங்க ஆட்சி சரி கிடையாது, இவங்க கரெக்டா பண்ணல, வேணும்னா பீப்புள்ஸ கேட்டு பாருங்க, மெம்பர்ஸ கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றது எந்த மோஷன்? ஓகே, ரூலிங் பார்ட்டி வந்தா கான்பிடன்ட் மோஷனா? ரெண்டுமே நோ கான்பிடன்ட். அப்ப கான்பிடன்ட் மோஷன் ஒண்ணு இல்லையா? சோ ரூலிங் பார்ட்டி வந்து பண்ணுச்சுன்னா அது வந்துட்டு கான்பிடன்ட் மோஷன். சரிங்களா? அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அவங்களே வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க, எனக்கு மெஜாரிட்டி இருக்கு, நான் கரெக்டா தான் ரூல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதே ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அது நோ கான்பிடன்ட் மோஷன். அதை ப்ரூவ் பண்ணணும் இவங்க. Next, special powers of Rajya Sabha. ஓகே, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ராஜ்யசபாவோட ஸ்பெஷல் பவர். ஒரு நேரம் பாத்தீங்கல்ல, லோக்சபா ராஜ்யசபா சொல்லியாச்சுல்ல, இது அவங்களோட ஸ்பெஷல் பவர். கம்பேர்ட் டு லோக்சபா, ராஜ்யசபாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பவர் என்ன? என்னப்பா? ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்டிகல் 249. ஆர்டிகல் 249 பேஸ் பண்ணி பார்லிமெண்ட் enact a law in state list. Parliament enact a law in state list. இப்போ எத்தனை லிஸ்ட் இருக்கு மொத்தம்? என்னென்னது? யூனியன், ஸ்டேட், கன்கரண்ட். இதுல யூனியன்ல யாருக்கு பவர்? சென்ட்ரலுக்கு. யூனியனுக்கு. ஸ்டேட்க்கு
கன்கரண்ட்ல 2 பேருக்குமே இருக்கு. மெஜாரிட்டி யாருக்கு வரும்னு கேட்டா ஃபைனலா வந்து யூனியன் தான் வரும். அப்ப ஸ்டேட் லிஸ்ட்ல எப்படி வந்துட்டு பார்லிமெண்ட் ரூல் பண்ண முடியும்? ஓகே. சோ ஒரு முக்கிய சில விஷயங்களோட அடிப்படைக்காக வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட்ல ஒரு சில சட்டங்களை வந்துட்டு பார்லிமெண்டால போட முடியுங்கிறதுக்கான ஆர்டிகல் தான் 249. சோ இது என்ன பண்ணுவாங்கன்னா ராஜ்யசபா மூலியமா தான் இதை வந்து மூவ் பண்ணுவாங்க. பிகாஸ் ராஜ்யசபா அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா ஸ்டேட்கானது. சரிங்களா? இப்ப லோக்சபா அப்படிங்கிறது லோக்சபால இருந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அது ஓவரால் இந்தியாவுக்காக ரைஸ் ஆகும். சரிங்களா? பட் இதுவே ராஜ்யசபால இருந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அது மாநிலங்களுக்காகவும் யூனியன் டெரிட்டரிஸ்க்காகவும் ரைஸ் ஆகும். சரிங்களா? இதுவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான். அதாவது மாநிலங்கள் தொடர்பான பிரச்சனைகளையும் யூனியன் பிரதேசங்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் எதிராக கேள்வி எழுப்பக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா மாநிலங்களவை. இந்திய அரசியலமைப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு எதிராக கேள்வி எழுப்பக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா லோக்சபாவுடைய. சரிங்களா? சோ அடுத்து பார்த்தோம்னா கிரியேஷன் அண்ட் அபாலிஷ் ஆஃப் நியூ ஆல் இந்தியா சர்வீஸ். கிரியேஷன் அண்ட் அபாலிஷன் ஆஃப் நியூ ஆல் இந்தியா சர்வீஸ். ஒரு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் வந்துட்டு ஒரு பதவியை உருவாக்கவும் செய்யலாம், ஏற்கனவே இருந்த பதவி வந்துட்டு ஒழிக்கவும் செய்யலாம். ஆர்டிகல் 312. இந்த மீதியை நோட் பண்ணிட்டீங்களா? 1954ல நேம் கொண்டு வந்தது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. எது லோயர் ஹவுஸ், எது அப்பர் ஹவுஸ், எது ஃபர்ஸ்ட் சேம்பர், எது செகண்ட் சேம்பர், எது பாப்புலர் ஹவுஸ், எது எல்டர் ஹவுஸ். நெக்ஸ்ட் வந்து லோக்சபா வந்து ரெப்ரசன்டேட் பீப்புள் ஆஃப் இந்தியா லோக்சபாங்கிறது. இதே ராஜ்யசபான்னு பார்த்தோன்னா ரெப்ரசன்ட் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லோக்சபால டோட்டலா எத்தனை மெம்பர்ஸ்? 543. பிரசன்ட்ல 543. சரியா? சரி, ஓகே. இந்தியாவில மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலம் எது? உத்தரப்பிரதேஷ். சரிங்களா? சோ அந்த உத்தரப்பிரதேஷ்ல லோக்சபா சீட்ஸ் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம்னா 80 சீட் இருக்கு. சரிங்களா? யூபியில 80 சீட்ஸ். அதுக்கடுத்து மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா 48. வெஸ்ட் பெங்கால்ல 42. பீகார்ல 40. தமிழ்நாடுல 39. எல்லா ஸ்டேட்க்கும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதிக மக்கள் தொகை இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய மாநிலங்கள் இதுதான். சரிங்களா? அதனால இது தெரிஞ்சு. நெக்ஸ்ட் ராஜ்யசபா சீட்ஸ் உத்தரப்பிரதேஷ்ல பார்த்தோம்னா நமக்கு 31. மகாராஷ்டிராவில 19. தமிழ்நாட்டுல 18. நெக்ஸ்ட் யூனியன் பிரதேசங்கள்ல பாக்குறப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 4, டெல்லியில 3, புதுச்சேரியில 1. சில மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தமிழ்நாடு லோக்சபா சீட் இங்க எவ்வளோ, ராஜ்யசபால எவ்வளோ அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் சீட்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ். ரிசர்வேஷன் சீட்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ்.
சோ இதுல காமனா பார்த்தோம்னா எந்த மக்கள் தொகையை அடிப்படையா வச்சு லோக்சபால வந்துட்டு இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இப்ப வர வந்துட்டு சீட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சென்சஸ் எவ்வளவுதான் அதிகமா இருந்தாலும் அப்ப என்ன மக்கள் தொகை இருந்ததோ அதை அடிப்படையா வச்சுதான் சீட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுல 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல என்ன பண்ணாங்கன்னா அப் டு 2001 வரை நமக்கு வந்துட்டு 1971 சென்சஸ் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே அடுத்து 84th அமெண்ட்மெண்ட் 2001ல என்ன பண்ணாங்கன்னா அப் டு 2026 வரை நமக்கு இந்த பாப்புலேஷனை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. பாப்புலேஷன் அந்த சென்சஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்தாங்கன்னு சொன்னோமா. சோ 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல நமக்கு இந்த 1971 சென்சஸ் வந்து 2001 வரை ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் அகைன் 84th அமெண்ட்மெண்ட் 2001 84th அமெண்ட்மெண்ட் 2001 அதுல என்ன சொன்னாங்கன்னா அப் டு 2026 வரை இதே சென்சஸ் தான் ஃபாலோ ஆகும், இதை பேஸ் பண்ணி தான் ரிசர்வேஷன் கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. சோ நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்கறப்போ ஒரிஜினலி எத்தனை வருஷம் அது ஃபாலோ ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா 10 years ஃபாலோ ஆகணும் அந்த ரிசர்வேஷன். சரிங்களா. ஆர்டிகல் 334 பேஸ் பண்ணி ஆர்டிகல் 334 பேஸ் பண்ணி ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு வந்து 10 years வந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ ஆகணும் அப்படின்ட்டு. பட் நமக்கு லாஸ்டா போட்ட 104th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் 2030 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 2030 வரை இதே சென்சஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் ரிலேட்டடா கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா லோக்சபால 8th 23rd 45th 62 79 95 104 இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்ப லாஸ்டா 104 பேஸ் பண்ணி நமக்கு 2030 வரை அந்த 1971ல கொண்டு வரப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் அந்த சென்சஸ் தான் ஃபாலோ ஆகும் இருக்காங்க. ஓகே, எஸ்சிக்கு இதுவரை ரிசர்வேஷன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 84. இதுல யூபியில இருந்து 17 பேரும், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து 13 பேரும், தமிழ்நாட்டுல இருந்து 7 பேரும் எஸ்சில. சோ எஸ்டிக்கான ரிசர்வேஷன் பாக்குறப்போ 47 மெம்பர்ஸ். சோ இதுல பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ்ல 6 பேரு, ஒடிசால 5 பேரு, ஜார்க்கண்ட்ல 5 பேரு, தமிழ்நாட்டுக்கு இங்க ரிசர்வேஷன் கிடையாது, எஸ்டிக்கு 0. ஓகே, சோ நமக்கு போத் ஹவுசஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸை டிஸ்குவாலிபிகேஷன் பண்றதுக்கு ஒரு சில மொத்தம் 2 மெத்தடா பிரிச்சிருக்காங்க. அதுல ஆர்டிகல் 102 பேஸ் பண்ணி டிஸ்குவாலிபிகேஷன் எப்படி, ஆர்டிகல் 102 பேஸ் பண்ணி நமக்கு டிஸ்குவாலிபிகேஷன் எப்படி பண்றாங்கன்னு பார்த்தோம்னா should not be any office of profit, should not be any office of profit, ஊதியம் தரும் பதவிகள் எதையும் வகிக்க கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா
unsound mind declared the court. Unsound mind declared the court. என்ன சொல்றாங்க? நட்டுக்கல் இருந்தா அதுக்கு அடுத்து insolvent yellow notice. Insolvent yellow notice. என்னது yellow noticeனா? Insolvent yellow notice. Yellow noticeனா கல்யாண பத்திரிக்கையா? என்னது அது? அதிகப்படியா கடன் வாங்கிட்டீங்க, சரிங்களா, உங்களால அதை கட்ட முடியல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் எல்லோ நோட்டீஸ் விட்டுருச்சுன்னா அவங்க அப்போ மெம்பர் ஆகிறப்ப தகுதி இழந்துருவாங்க. ஏன்னா நீங்க உள்ள லஞ்சம் வாங்கி மறுபடியும் நீங்க அந்த கடனை கட்டிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக. சரியா? சம்பாதிக்க விட மாட்டாங்க. நெக்ஸ்ட், நாட் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்தியன் சிட்டிசன்ல இருந்து கேன்சல் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பதவி போயிடும். disqualified under any law made by parliament. Disqualified under any law made by parliament. Next, disqualified under the 10th schedule. Disqualified under the 10th schedule. So இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்ல என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 102 பேஸ் பண்ணி ஒருத்தரை பதவி விலக்கு வைக்கிறது. அடுத்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. So first பார்த்தோம்னா கரப்ட் பிராக்டிஸ் ஃபியூச்சர்ல நம்ம பண்ண போறது ஜாப் வாங்கிட்டு. நெக்ஸ்ட், convicted and imprisonment. Convicted and imprisonment more than 2 years. 2 வருஷத்துக்கு குடிச்சவங்களை ஜெயில போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது, அந்த பதவி கிடையாது. நெக்ஸ்ட், failed to election expense. அப்படின்னா failed to election expense. சோ கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 10,000 கொடுத்து இந்த எலெக்ஷன் நடத்து அப்படின்னு சொல்லி சொல்லுதுன்னா 5,000 நடத்திட்டு 5,000 ஆட்டையை போட்டு கணக்கு காட்டல அப்படின்னா உங்களை பதவி விட்டு தூக்கிடுவாங்க. சரிங்க, அந்த எக்ஸ்பென்ஸ் கரெக்டா காட்டணும். நாட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், நாட் இன்ட்ரெஸ்ட் இன் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். சோ நமக்கு இதுக்கு முன்னாடி டெபுட்டி ஸ்பீக்கர் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, நமக்கு வந்து ரூலிங் பார்ட்டில இருந்தா முதல்ல எடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கு அடுத்து வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டில எடுத்துட்டாங்கன்னுட்டு. சோ நமக்கு லாஸ்டா வந்து ரூலிங் பார்ட்டில இருந்து எடுத்தது எப்பன்னு பார்த்தோம்னா 10th லோக்சபால. 10th லோக்சபா வரை ரூலிங் பார்ட்டில இருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து 11th லோக்சபால இருந்து ஆப்போசிட் பார்ட்டில எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஓகே, ஃபர்ஸ்ட் லோக்சபா ஸ்பீக்கர் யாரு? மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்திருப்போம். அந்த 22 மெம்பர்ஸ் வந்துட்டு ரெண்டா பிரிச்சிருப்பாங்களா? மாவலங்கர், சரியா? சோ அவரோட ஒரிஜினல் நேம் கணேஷ் வாசுதேவ் மாவ்லங்கர். கணேஷ் வாசுதேவ் மாவ்லங்கர். பதவியில் உள்ள போதே இறந்திருப்பாரு. நைன்டீன் 46ல இருந்து 1956 வரை வந்துட்டு ஸ்பீக்கரா இருந்தவர். ஃபர்ஸ்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் யாரு? அனந்தசயனம் ஐயங்கார். அனந்தசயனம் ஐயங்கார் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். அனந்தசயனம் ஐயங்கார். சோ இப்ப பிரசன்ட் ஸ்பீக்கர் யாரு? ஓம் பிர்லா. எத்தனாவது ஸ்பீக்கர்? 17th ஸ்பீக்கர். என்னங்க? 90 வருஷம் ஆகுதுங்கிறீங்களா? ஆமா, பட் ஆனா வந்துட்டு இன்பிட்வீன்ல கரெக்டா ரூல் பண்ணி கவர்மெண்டால் எடுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தானே வந்துட்டு நமக்கு இதா. இப்ப இடையில நமக்கு பிரசிடென்ட்ல ஆக்டிங் பிரசிடென்ட்ஸ்லாம் வந்தாங்க தெரியுங்க, நம்ம அதை கன்சிடர் பண்றது இல்ல அந்த மாதிரி. சோ 17வது சபாநாயகர். பிரசன்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் யாரு? யாரும் இல்ல. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் சேர்மேன் யாரு? ஃபர்ஸ்ட் சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா. ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஃபர்ஸ்ட் டெபுட்டி சேர்மேன் எஸ்.வி. கிருஷ்ணமூர்த்தி ராவ். எஸ்.வி. கிருஷ்ணமூர்த்தி ராவ். பிரசன்ட் சேர்மேன் யாரு? ஜெகதீப் தன்கர். ஜெகதீப் தன்கர். சோ பிரசன்ட் டெபுட்டி சேர்மேன் யாருன்னு பார்த்தோம்னா ஹரிவன்ஷ் நாராயண் சிங். ஹரிவன்ஷ் நாராயண் சிங்.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் பேனல் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் லோக்சபா. பேனல் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் லோக்சபா. பேனல் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் லோக்சபா. Okay. Speaker nominates not more than 10%. Speaker nominates not more than 10 persons. Okay. So இந்த 10 மெம்பர்ஸும் எந்த மாதிரி சூழ்நிலையில ஸ்பீக்கராவும் டெபுட்டி ஸ்பீக்கராவும் வந்துட்டு வேலை செய்ய முடியும்னா preside options. Preside options. சோ ஸ்பீக்கரோ டெபுட்டி ஸ்பீக்கரோ ஆப்சண்டா இருக்கும் போது மட்டும்தான் இவங்களால வந்துட்டு ஆக்டிங் ஸ்பீக்கராவோ இல்ல டெபுட்டி ஸ்பீக்கராவோ ஒர்க் பண்ண முடியும். அப்போ அந்த பதவி வேக்கண்டா இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்துட்டு ஸ்பீக்கராவோ டெபுட்டி ஸ்பீக்கராவோ அவங்களால வேலை செய்ய முடியாது அப்படின்னா அந்த நேரத்துல வேக்கண்டா இருக்கும் போது அந்த பதவியை வந்துட்டு நியமனம் பண்றது யாரா இருப்பாங்க? இந்த பதவிக்கு ஆட்களை நியமனம் பண்ண யாரால முடியும்? இந்த 10 பேரை எதுக்கு செலக்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா ஸ்பீக்கரோ டெபுட்டி ஸ்பீக்கரோ வந்துட்டு ஆப்சண்டா இருக்காங்க, வர முடியல, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அதனால வந்து போடுறாங்க. சப்போஸ் அந்த பதவி வேக்கண்ட் ஆயிருது, இறந்துடுறாங்க அவங்க, சரிங்களா, இல்ல பதவி முடிஞ்சு அந்த பதவி வேக்கண்ட் ஆயிருது, பட் அந்த டைம்ல ஸ்பீக்கரோ டெபுட்டி ஸ்பீக்கரோ தேவைப்படுறாங்கன்றப்போ யாரால அங்க வந்து அவங்க ஒரு பர்சனை நியமிக்க முடியும்? பிரசிடென்டா, பார்லிமெண்டா, இல்ல அதர் பார்லிமெண்ட், அதாவது பார்லிமெண்டோட போத் ஹவுசஸோட மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் பிரசிடென்ட். சோ ஆன்சர் வந்து பிரசிடென்ட், சரிங்களா? பிரசிடென்ட் மட்டும்தான் வேக்கண்டா இருக்கும் பொழுது பண்ண முடியும். அப்ப அந்த நமக்கு பேனல் சேர்பர்சன்ஸ் அந்த 10 மெம்பர்ஸ் வந்து அங்க வந்து ரூல் இது பண்ண முடியாது, பதிவு வைக்க முடியாது. நெக்ஸ்ட் பேனல் ஆஃப் வைஸ் சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா. பேனல் ஆஃப் வைஸ் சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா. சோ அங்க ஸ்பீக்கர் நாமினேட் நாட் மோர் தென் 10%. இப்போ இங்க சேர்மேன் நாமினேட்ஸ். ஓகேங்களா? சேர்மேன் நாமினேட்ஸ் நாட் மோர் தென் 10%. சோ லோக்சபாங்கிறப்போ அவங்க பேனல் ஆஃப் சேர்பர்சன் சொல்லுவாங்க, ராஜ்யசபா வரப்போ வைஸ் சேர்பர்சன் சொல்லணும் அந்த 10 பேரை, சரியா? சோ இவங்களும் சேம் தான், பிரிசைட் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸா இருக்கிறப்போ சேர்மேனாவும் டெபுட்டி சேர்மேனாவும் இருக்க முடியும், அதே வேக்கண்டா இருக்கப்போ இவங்களால இருக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர். ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர் தற்காலிக சபாநாயகர் எந்த மாதிரி சூழ்நிலையில தேவைப்படுவாரு? லீவ் போட்டாவா? அதான் எந்த மாதிரி டைம்ல? எலெக்ஷன் வந்து மெம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகிற கண்டிஷன்ல இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒன்று வரும் பாத்தீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எல்லா மெம்பர்ஸ்க்கும் வந்துட்டு இந்த ஆத்தன் அஃபர்மேஷன் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்து வரவர் தான் ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர் அப்படிங்கிறவர், தற்காலிக சபாநாயகர் அப்படிங்கிறவரு. சோ இவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சோ ஆக்சுவலா பார்த்தா நம்மளுடைய எம்பிஸ்க்கு யார் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும்னா பிரசிடென்ட் தான் பண்ணி வைக்கணும். சோ பிரசிடென்ட் எல்லா வேலையும் பார்க்க முடியாது அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா
இப்ப எக்ஸாம்பிளுக்கு லோக்சபா அப்படின்னா 543 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதுல ஒரு சீனியர் பர்சனை செலக்ட் பண்ணி அந்த 542 பேருக்கு வந்து அவரு தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். சரிங்களா? ப்ரோடம் ஸ்பீக்கர் தான். சரிங்களா? அந்த ஒரு ஸ்பீக்கருக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த ஒரு பர்சனுக்கு என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாரு. செலெக்ஷன் பண்ணும்போதே அவருக்கு ஆத்தர் அப்ளிகேஷன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாரு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 542 மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இவர் தான் பண்ணி வைக்கணும். சோ எந்த மாதிரி பர்சன் பார்த்தோம்னா சீனியர் மோஸ்ட் மெம்பரை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சீனியர் மோஸ்ட் மெம்பர். Next, preside over the first sitting of new elected Lok Sabha. Preside over the first sitting of new elected Lok Sabha. புதிய லோக்சபாவுடைய முதல் அமர்வுல வந்துட்டு இவர் தலைமை தாங்குவார். இவரோட பதவி எப்ப காலியாகும்? ஓகே. சோ இவர் டிசைட் பண்ணி நமக்கு பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், அதாவது லோக்சபா மெம்பர்ஸ் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே ஆஃப்டர் ஸ்பீக்கர் எலெக்ஷன் உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் ஸ்பீக்கர் எலெக்ஷன் his duty was end. After speaker election his duty was end. செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கிறது. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்தி வச்சிருவாங்க. இத்தனை நாட்களுக்குள்ள நான் வந்துட்டு இந்த கூட்டத்தொடர் ஒத்தி வைக்கிறேன். ஒரு சில நேரம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம ஒத்தி வச்சிருவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு டைம் பீரியட் கொடுத்துருவாங்க. இதுல இருந்து இவ்வளவு நாளுக்குள்ள கூட்டம் நடக்காது. புரியல. அப்படியேதான், அதேதான். சரியா? நிறுத்தி வச்சு வாரமா இருக்கலாம், இல்ல ஒரு 2-3 நாளா இருக்கலாம். அப்படிங்கிறது முதல் ஒத்தி வைப்புங்க. சரிங்களா? இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு டியூரேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? நிறுத்தி வச்சிருவாங்க, மறுபடியும் அவங்களா பார்த்து எப்ப சொல்றாங்களோ அப்ப. ஓகே. ஃபர்ஸ்ட் சம்மனிங். சோ யார் கொடுப்பா? பிரசிடென்ட் அவர்கள் தான் முதல் அழைப்பு கொடுக்கிறது. சோ ஒவ்வொரு செஷனுக்கு என் பிட்வீன்ல 6 months கேப் கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு மேல போகவே கூடாது எப்பவுமே. 6 monthsனா 6 months டியூரேஷன் மட்டும்தான் இருக்கணும். சோ பெர் இயருக்கு பார்த்தோம்னா 3 செஷன்ஸ் இருக்கு. அதுல பட்ஜெட் செஷன் பிப்ரவரியில இருந்து மேக்குள்ள நடக்கும். அடுத்து மான்சூன் செஷன் வந்தா ஜூலை டு செப்டம்பர், வின்டர் பார்த்தோம்னா நவம்பர் டு டிசம்பர். இதாடி மேட்ச் ஷீட்ல கேட்பாங்க ஃபுல்லா. ம் 6 மந்த்துக்கு மேலதான் போக கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். சரிங்களா? செஷன் 6 மந்த்துக்குள்ள இருக்கலாம் தாராளமா. ஓகேங்களா? அதிகபட்சமா இந்த 6 மாசத்துக்கு மேல இடைவெளிகள் போகக்கூடாது. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நம்ம 3 செஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்றோம். இதுல ஒண்ணு இல்லாம போனாலும் பிரச்சனை இல்லை. பட் 2 கண்டிப்பா நடந்தே தீரும்.
நேரமாவும் இருக்கலாம், நாட்களாவும் இருக்கலாம், வாரங்களாவும் இருக்கலாம். சோ இதுதான். சோ நெக்ஸ்ட் பார்த்தனா ஒத்திவைப்பு. சோ ஒத்திவைப்புங்கிறப்போ அது ஒரு சில மணி நேரமாவும் இருக்கலாம், நாட்களாவும் இருக்கலாம், வாரங்களாவும் இருக்கலாம். சோ இதுதான். இதே வந்து சைன் டே அப்படிங்கிறப்போ வந்து என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு கால வரையின்றி அதுக்குன்னு ஒரு டியூரேஷன் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அதை யாரோட கையில இருக்குன்னா தலைமை அதிகாரி யாரையும் அவருடைய கையில தான் இருக்கு அந்த கூட்டத்தை மறுபடியும் வந்துட்டு கூட்டுறதுக்கான. சரியா? எதுக்காக இது? புரியல. கொஞ்சம் சத்தமா கேட்கல. ஒரு ஹவுஸ்ல அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் முடிஞ்சது. சரிங்களா? சோ இன்னொரு ஹவுஸ்ல அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும்போது வி கேன் டேக் டைம். சரிங்களா? அந்த டைம்க்கான இன்பிட்வீன்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவையை தள்ளி வைப்பாங்க. சரிங்களா? அந்த இன்பிட்வீன் கேப் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு எப்ப கொண்டு வரலாங்கிறத ஜனாதிபதி தான் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். சரியா? அதுக்கு அடுத்து டிசொல்யூஷன் எதுக்காகன்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா டிசால்வ் ஆயிரும். சரிங்களா? அந்த அவையுடைய தனிப்பட்ட நடவடிக்கையின் மூலமா அதுவே டிசால்வ் ஆகும். மக்களவை எப்படி டிசால்வ் ஆகும்? மக்களவை ஆட்டோமேட்டிக்கா எப்படி டிசால்வ் ஆகும்னு கேக்குறேன். இப்போ நோ கான்ஃபிடன்ட் மோஷன் ஒன்று இருந்துச்சா, அந்த நோ கான்ஃபிடன்ட் மோஷன்ல வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே டிசால்வ் ஆயிருமா ஃபுல்லா? சோ அந்த மாதிரி. அடுத்து பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் வந்துட்டு எப்போ வேணாம்னு டிசைட் பண்றாரோ அப்போ இது டிசால்வ் ஆயிடும். நமக்கு குறைந்தபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கை நமக்கு இருக்கணும். சரிங்களா? சோ தலைமை அதிகாரி உட்பட டோட்டலா சேர்க்கணும்னா 1/10 மெம்பர்ஸ் அதுல வந்திருக்கணும். சரிங்களா? அப்படி வரல அப்படின்னா நமக்கு இது குவாரம்கான இது பாத்துக்கணும். லோக்சபால 55 பேர் இருக்கணும், ராஜ்யசபால 25 பேர் இருக்கணும். இதுதான் குவாரம். இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க அவைய. இல்ல 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 இப்போ பிரசன்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல இருக்கணும். பட் ஆனா நமக்கு மேக்ஸிமம் கால்குலேஷன் ஒண்ணு இருக்குல்ல, 550 தானே நம்மளோட மேஜர். அதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 55. பட் இன்னைக்கு போறாங்க கூட்டம் நடக்குது அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு இன்னைக்கு 543 பேர் அப்படின்னா நமக்கு 540 பேர் வந்திருக்கணும். சரி, அதாவது 54 பேர் வந்திருக்கணும். இல்லைன்னா அது குவாரம் இதாயிரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஓட்டிங். சரிங்களா? சோ ஓட்டிங்கிறப்போ என்ன ஆகுது, நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தோன்னா மெஜாரிட்டியில தான் வந்து அந்த ஓட்டிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரெண்டு அவையில ஜாயின்ட் சிட்டிங் நடந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பில்ல பாஸ் பண்றதா இருந்தாலும் சரி, மெஜாரிட்டி வரும்போது தான் அது சம் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டிஸ் இருக்கும். அந்த மெஜாரிட்டிஸ் பேஸ் பண்ணி தான் அந்த ஓட்டிங்ஸை நமக்கு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓட்டிங்ஸ் மெத்தட்ல என்னென்ன விஷயம் இருக்குன்னு பாருங்க. அதாவது ஓட்டிங் மெசேஜ்ல பாக்குறப்போ நமக்கு ஓட்டிங்க்கு வந்து நம்ம வந்துட்டு ஓகே சொல்றோம் அப்படின்னா இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணணும். சரியா? இல்லைன்னா இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓட் போடும்போது மட்டும் அந்த வேர்டு யூஸ் பண்ணுங்க, பப்ளிக்ல யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நம்மளுடைய பார்லிமெண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். சரியா? சோ பட் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பிரசிடிங் ஆபீசர் அப்படிங்கிறவர் வந்துட்டு அவருடைய தாய்மொழியிலையும் பேசிக்கலாம் நம்மளோட அவையில. ஓகேயா? அது புரியுது புரியலங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். பட் அவருக்கு வந்துட்டு அவருடைய தாய்மொழியில பேசுறதுக்கான அனுமதி இருக்கு. சரியா? பட் ஆனா பேசிக்கா நம்ம பார்லிமெண்ட்ல அடாப்ட் பண்ணிருக்க லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். இது ரெண்டு தான். சரிங்களா? சோ அதுக்கடுத்து ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி அண்ட் அட்டார்னி ஜெனரல் இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும். ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. பட் ஆனா என்ன பண்ணலாம், பேசிக்கலாம். சரிங்களா? உள்ள போய் சிட்டிங்ல உட்காந்துக்கலாம், பேசிக்கலாம், கருத்து கருப்பு தெரிவிச்சுக்கலாம், என்னென்னாலும் பண்ணலாம். ஆனா இவங்க என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஓட்டிங் மட்டும் பண்ணக்கூடாது அட்டார்னி ஜெனரல். அதுக்கு அடுத்து இது எனக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
உங்களால வந்துட்டு ஓகேயா, இப்போ போன மக்களவையில நீங்களா இருந்திருக்கீங்க சரிங்களா. இப்ப அடுத்த மறுபடியும் எலெக்ஷன் வருது, உங்க பார்ட்டியை தான் ஜெயிக்குது கிட்டத்தட்ட சரிங்களா. ஆனா உங்களால வந்துட்டு அதுல வர முடியல அப்படின்னா நீங்களா லேம்டக் ஓகேங்களா, நொண்டி வாத்துகள்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களெல்லாம். அது ஏன் வாத்து? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வாத்து, ஆனா வந்துட்டு திரும்ப செலக்ட் ஆகணும்னா நொண்டி வாத்துங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? எதனால அந்த இதை மட்டும் மென்ஷன் பண்றாங்க, டக்க மட்டும் ஏன் மென்ஷன் பண்றாங்க? ஒரு வார்த்தை என்ன பண்ணும், அதோட கூட்டம் எந்த பக்கம் போகுதோ அது பின்னாடியே தான் ஃபாலோ ஆகி போயிட்டு இருக்கும் சரிங்களா. வாத்து எப்பவுமே தனித்தனியா வந்து இந்த கோழிகள் மாதிரி வந்துட்டு தனித்தனியா போகாது, அந்த கூட்டம் எங்க போகுது அது பின்னாடி போயிட்டு இருக்கும். அது மாதிரி உங்க பார்ட்டி பின்னாடி தான் நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த டைம்ல வந்து உங்க பார்ட்டி உங்களை கண்டுக்காத, உங்களை அந்த மெம்பர்ஷிப்ல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க அங்க நொண்டி வாத்து, உங்க வாட் பின்னாடி தான் போயிட்டு இருப்பீங்க. பட் ஆனா வேஸ்ட், சும்மா போயிட்டு இருக்கிறதா இருக்கும் சரியா. அங்க உள்ள வந்து சபைக்கு செலக்ட் ஆகும் சரிங்களா. உங்களுடைய ரூலிங் பார்ட்டிக்குள்ளதான் நீங்க இருப்பீங்க, உங்களுடைய உங்க ரூலிங் பார்ட்டில நீங்க மெம்பரா இருப்பீங்க. ஆனா நீங்க லோக்சபால மெம்பரா இருப்பீங்கன்னு கேட்டா அது. நெக்ஸ்ட், டிவைஸ் ஆஃப் பார்லிமெண்டரி ப்ரொசீடிங் என்னென்ன நோட் பண்ணுங்க. வாட் இஸ் மீன் பை பில்ஸ்? மசோதானா என்ன? சட்டம் போடணுங்கிறதுக்காக சட்டத்தோட அது ஒரு அப்ரூவல்லாவா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த பில்? ஃபர்ஸ்ட் பில் ஏன்னா பார்லிமெண்டோட ப்ரொசீஜர்ல எதுக்காக இருக்கு மேக்சிமம் பில்ஸ் பத்தினதுதான் சரிங்களா. சோ பில்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பில்ஸ் ஆர் ப்ரொபோசல் ஃபார் நியூ லாஸ், ப்ரொபோசல் ஃபார் நியூ லாஸ் ஆர் அமெண்ட்மெண்ட்ஸ் டு எக்ஸிஸ்டிங் லாஸ். புரியுதா? ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரதுக்கும் ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட சட்டங்கள்ல மாற்றத்தை ஏற்படுறதுக்கும் கொண்டு வரதுதான் நமக்கு அமன் பில்ஸ் அப்படிங்கிறது. என்னென்ன பில்ஸ் இருக்கு? ஆர்டினரி பில், மணி பில், பினான்ஸ் அண்ட் மணி பில், அவ்வளவுதானா? வேற எதுவும் இல்லையா? கரெக்டான விஷயத்தை மட்டும் சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் சரியா. புரியலைங்க. மேக் பண்ண லாவுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றதுக்கான அந்த விதிமுறையை வந்து ஃபாலோ பண்ண போறாங்க சரிங்களா. லா உருவாக்குறது எல்லாமே பார்லிமெண்டோட வேலை தான் சரிங்களா. அந்த ரிலேட்டடா ஏதாவது வந்து டவுட்ஸோ ப்ராப்ளம்ஸோ வருது அப்படின்னா அப்ப அந்த கோர்ட்டு கொண்டு போறப்போ அந்த பில்ஸ்க்கு வந்துட்டு அவங்க ப்ரொசீடிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் வந்து அந்த சரிங்களா. சரி ஓகே. சோ நமக்கு கொஸ்டின் ஹவர்ஸ் ஓகேவா. பார்லிமெண்டோட ப்ரொசீஜர்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கொஸ்டின் ஹவர்ஸ். கொஸ்டின் ஹவர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பார்லிமெண்ட் கூடுது, இன்னைக்கு சிட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் 1 hour ஓகேங்களா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. அந்த கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா வந்துட்டு என்ன பண்ணணும்னா அமைச்சர்கள் பதில் சொல்லணும் சரிங்களா. கொஸ்டின் கேட்க போறது யாருன்னா மெம்பர்ஸ் ஓகேவா.
மெம்பர்ஸ் கேட்பாங்க, மினிஸ்டர்ஸ் வந்து பதில் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ பார்லிமெண்ட்ல மொத்தம் பார்த்தோன்னா 2 சிட்டிங்ஸ் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிட்டிங்ஸ் பார்த்தோன்னா 11 to 1. நெக்ஸ்ட் 1ல இருந்து 2 மணி வரை லஞ்ச் பிரேக். அதுக்கு அடுத்து 2 to 6. சோ இதுல முதல் 1 மணி நேரங்கள் வந்துட்டு கொஸ்டின் அவர்ஸ் இருக்கும். சரிங்களா? பொது நலன் தொடர்பான எந்த ஒரு விஷயம்னாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? ஐ திங்க் இதை வந்து சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு இருக்கும். எப்படின்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா அந்த கேள்விகள் தொடர்பா துணை கேள்விகளும் கேட்டுக்கலாம். சரிங்களா? சோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றது, ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் பிளஸ் சப்ளிமெண்டரி கொஸ்டினோட ஆட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு நீர் பிரச்சனை இருக்கா, நீர் பற்றாக்குறை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீர் பற்றாக்குறை இருக்குங்கிற பட்சத்துக்கு எந்த நதி தொடர்பா நீர் பற்றாக்குறை இருக்கு, காவேரியில நீர் பிரச்சனை இருக்கா, இல்ல பாலாறுல நீர் பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரி அது சம்பந்தமான துணை கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த கொஸ்டின் அவர்ஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 டைப்ஸ்ல வரும். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்டு, அடுத்து அன்ஸ்டார்டர்டு, அடுத்து ஷார்ட் நோஸ் கொஸ்டின். சரிங்களா? இதுல ஸ்டார்டர்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க முன்னாடி அவங்களுக்கு. சரிங்களா? அந்த கொஸ்டினுக்கு மினிஸ்டர்ஸ் வந்து ஓரல் ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ ஸ்டார்டர்ட் கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி என்ன கலர்ல பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா கிரீன் கலர்ல பிரிண்ட் ஆயிருந்தா அது ஸ்டார்டர்ட் கொஸ்டின். கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா இங்க என்ன சொன்னாங்க, ஓரல் ஆன்சர் பண்றாங்களா, இங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கும். சரியா? மினிஸ்டர்ஸ் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல ஆன்சர் பண்ணணும். சோ இதுல வந்து ஓரல் கொஸ்டின்ஸ் கிடையாது, அதாவது சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கிடையாது, ஓரல் ஆன்சரும் கிடையாது. சரிங்களா? சோ இது பாக்குறப்ப நமக்கு பிங்க் கலர்ல இருக்கும். சாரி பிங்க் கலர்ல, ஒயிட் கலர்ல. சரியா? அன்ஸ்டார்டட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். சப்போஸ் அது கலர் பேப்பரா இருந்தா இல்ல, இதெல்லாம் தவிர்த்திடலாம். இல்ல நாங்களும் இதெல்லாம் கேட்டிருக்கோம், அதனாலதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு ஷார்ட் நோஸ் கொஸ்டின். சரிங்களா? இதுதான் பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நமக்கு இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ரொம்ப அர்ஜென்டான பப்ளிக் இம்பார்ட்டன்ட் விஷயங்களுக்கு வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 10 நாளைக்கு முன்னாடியே இந்த கொஸ்டின் சம்பந்தமான வந்து நோட்டீஸ் வந்து சப்மிட் பண்ணிடணும். ஓகேவா? மெம்பர் சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணாதான் அவங்க இதுக்கான ஆன்சர்ஸை கொடுப்பாங்க. ஜீரோ அவர். சோ ஜீரோ ஹவர்னா என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், கொஸ்டின் அவர் பார்த்தோமா. கொஸ்டின் அவர்ல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ஒரு 2 கொஸ்டின் கேக்குறாங்களா, கொஸ்டின் கேட்டு அதுக்கான ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களா. சோ அப்படி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அந்த கூட்டத்தொடர் எதுக்காக நடக்க ஆரம்பிச்சதோ அதுக்கான முழு விஷயங்களும் பேசி முடிக்கிற வரையும் நடக்கிறது ஜீரோ அவர். ஓகேயா? கம்ப்ளீட்டா அந்த செஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்றது ஜீரோ அவர் அப்படிம்பாங்க. சரிங்களா? இந்த ஜீரோ அவர்ல என்ன பண்ணுவாங்கன்னா இம்மிடியட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? இப்ப இதுக்கு முன்னாடி கேட்டது என்ன பண்ணா இன்ஃபார்ம் பண்ணணும், முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து அதுல கலர் மென்ஷன் பண்ணி இது இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் இன்ஃபார்ம் பண்ணணும். பட் இது ஓரலா இம்மிடியட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? சோ அதுதான் ஜீரோ அவர் அப்படிங்கிறது. இந்த ஜீரோ அவரை ஃபாலோ பண்றது யாரு, இன்ட்ரடியூஸ் பண்றது யாருன்னா நம்ம இந்தியன்ஸ் தான். ஓகேங்களா? இது கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முறையான விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு இன்ஃபார்மல் டிவைஸ்னு சொல்லுவாங்க. ஜீரோ அவர்ங்கிறது ஒரு இன்ஃபார்மல் டிவைஸ். இது வந்து இந்தியன் இன்னோவேஷன், கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்குனது. வெளியில குறுக்க கேள்வி கேட்கறதுங்கிறது.
அந்த கீவேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் இமிடியட்லி ஆஃப்டர் த கொஸ்டின் ஹவர்ஸ். சரிங்களா, இதான் ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் இமிடியட்லி ஆஃப்டர் த கொஸ்டின் ஹவர்ஸ். இந்தியன் இன்னோவேஷன், இன்ஃபார்மல் டிவைஸ், ஒரு முறை சாராத ஒரு விஷயம். இல்ல, இட்ஸ் நாட் அ சயின்ஸ். சோ தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு விஷயம் குறித்து தீர்மானங்களை நிறைவேற்றுதல் அப்படின்னுட்டு ஃபார்மல் ப்ரப்போசல். சரிங்களா, மோஷன் அப்படின்னா ஃபார்மல் ப்ரப்போசல். சோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது a motion refers to a formal proposal. Motion refers to a formal proposal made by a member of the legislature to initiate discussion on a matter of general public importance. க்ளோசர் மோஷன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, மூவ் பை த மெம்பர் டு கட் ஷார்ட் த டிபேட் ஆன் மேட்டர் பிஃபோர் த ஹவுஸ். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விவாதம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு தீர்மானம் சம்பந்தப்பட்ட விவாதத்தை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதை இன்பிட்வீன்ல ஸ்டாப் பண்றது. ஓகேங்களா, சோ இதுக்கெல்லாம் பிஃபோரா வந்துட்டு மெஜாரிட்டி இருக்கணும். அதாவது வந்து அவங்க யார் வந்து குறுக்கிட போறாங்களோ, குறுக்கிடுறவங்களுடைய அந்த டீம்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி எல்லாரும் சேர்ந்து வந்து ஸ்டாப் பண்றது. சோ அப்படி ஒரு தீர்மானத்தை ரிலேட்டடா பேசும் பொழுது ஒரு ஹவுஸ்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது இன்னொரு ஹவுஸ் முன்னாடி போறதுக்குள்ள வந்து அந்த தீர்மானத்தை ஸ்டாப் பண்றது இன்பிட்வீன்ல. அதுதான் க்ளோசர் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதோட கீவேர்ட் பாத்தீங்கன்னா கட் ஷார்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கட் ஷார்ட் தான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அதுக்கான வேர்ட். ஓகே, இது பிரிவிலேஜ் மோஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு அமைச்சர் வந்துட்டு ஒரு தீர்மானம் தொடர்பான உண்மையான விஷயத்த மறைச்சு வச்சுக்கிட்டு பொய்யான தகவலை கொடுக்கறதோ, இல்ல அந்த அமைச்சரவையில வந்துட்டு உண்மையா நடந்துக்க வேண்டிய முறையை மீறி நம்ம வந்து தவறுதலா நடந்துக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எதிராக தொடுக்கப்படுறதுதான் இந்த பிரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிறது. சரிங்களா, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலிங் அட்டென்ஷன் மோஷன். சரிங்களா, சோ இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பப்ளிக் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு அர்ஜென்டான விஷயத்துக்கு, சரிங்களா, சோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக ஒரு மினிஸ்டருடைய கவனத்தை அதுல கொண்டு வர்றது. சரிங்களா, நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது, அந்த விஷயம் சார்பா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு நெடுஞ்சாலைத்துறை இருக்கு, ஓகேங்களா, ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி இருக்கு, அங்க ஒரு பிரச்சனை, அந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான பிரச்சனைனா அந்த மினிஸ்டர் இதை கவனிக்கணும். சரிங்களா, அந்த பிரச்சனையை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட மோஷன் தான் இந்த விஷயம். சரிங்களா, காலிங் அட்டென்ஷன். சோ இதுல என்ன பண்ணணும்னா முன்னாடி வந்து அதிகாரப்பூர்வமா நம்ம வந்துட்டு இது பண்ணி இருந்திருக்கணும். சரிங்களா, நம்ம அதை தெரிவிக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான முன் அனுமதி வாங்கி அறிக்கை அவர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்தா இது அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய மோஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு அட்ஜார்ன்மெண்ட், ஒத்திவைப்பு. சரிங்களா, சோ நமக்கு வந்து என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு நம்ம சபையுடைய ஒட்டுமொத்த கவனமும் தேவை நமக்கு. சரிங்களா, சோ அந்த கவனங்கள் தேவை அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அதுக்காக வந்துட்டு 50% உறுப்பினர்களோட ஆதரவை தெரிவிக்கிறதுக்காக கொண்டு வர முடியும். சரிங்களா, இது வந்து ஒரு பர்டிகுலர் அமைச்சருக்கு அதை கொண்டு போய் சேர்த்துட்டா மட்டும் போதும். பட் இது அப்படி கிடையாது, நமக்கு டீம் மெம்பர்ஸோட மெஜாரிட்டி இதுல தேவை. சரிங்களா, அதுக்காக கொண்டு வரப்படுறதுதான் நமக்கு வந்துட்டு
அட்ஜார்ன்மெண்ட். நோ கான்ஃபிடன்ட் மோஷன் தெரியுமா? சோ நோ கான்ஃபிடன்ட் மோஷன் வந்துட்டு கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும்? ஒரு மினிஸ்ட்ரியே பதவியில இருந்து நம்மளால நீக்கிட முடியும். சரிங்களா? அவங்களோட ஆட்சியில நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணா நம்ம நீக்கிட முடியும். அதுக்காக கொண்டு வரப்பட்டது, ஒரு கவர்மெண்ட் டிசால்வ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது நோ கான்ஃபிடன்ட் மோஷன். சரிங்களா? அடுத்து மோஷன் ஆஃப் தேங்க்ஸ். இது யார் பண்ணுவா? பிரசிடென்ட் அவர்கள் பண்ணக்கூடிய விஷயம். சரிங்களா? ஒவ்வொரு நிதியாண்டுலயும் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இதுவரை நீங்க எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சபை உறுப்பினர்களுக்காக தெரியப்படுத்துறது நமக்கு மோஷன் ஆஃப் தேங்க்ஸ். சோ இது என்னது? நோ டே எட் நேம்டு மோஷன் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்பீக்கர் வந்துட்டு ஒரு தீர்மானத்தை அவர் கையில வாங்கிட்டாரு அப்படின்னா அதுக்கான விவாதத்தை வந்துட்டு எந்த ஒரு தேதியும் அறிவிக்காம நிறுத்தி வைக்க முடியும். சரிங்களா? அவர் தேவைப்படும் பொழுது அதை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் கொடுக்கலாம். சோ அதுக்கானது. சோ லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் ஆஃப் பார்லிமெண்ட் பில்ஸ். பில்னா என்ன? டிராஃப்ட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு வரைவு சட்ட முன்மொழிவு. சோ அப்படிங்கிறப்போ இதுல ஃபர்ஸ்ட் பப்ளிக் பில். பப்ளிக் பில்னா யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்ல ஒரு மினிஸ்டர் தான் பப்ளிக் பில்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சோ அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம கவர்மெண்டோட பாலிசியை ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பில்லா இருக்கும். சரிங்களா? சோ இதுக்கு பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்துட்டு கிரேட் சான்ஸ் டு அப்ரூவ் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சரிங்களா? சோ 7 நாட்களுக்கு முன்னாடி இதுக்கான அறிவிப்பு கொடுத்துடணும், நோட்டீஸ கொடுத்துடணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா சம்பந்தப்பட்ட லா டிபார்ட்மெண்ட் மூலமா கன்சல்ட் பண்ணி இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் பப்ளிக் பில் அப்படிங்கிறது. மோஸ்ட்லி பப்ளிக் பில் அப்படிங்கிறது எப்பவுமே ஓகே ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு. சோ நெக்ஸ்ட் பிரைவேட் பில். சோ ஒரு அமைச்சரை தவிர, ஏற்கனவே சொன்னதான், ஒரு அமைச்சரை தவிர வேற எந்த ஒரு உறுப்பினரும், பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணா அது பிரைவேட் பில் தான். சரிங்களா? சோ அது வந்து பார்த்தோம்னா நமக்கு எதிர்கட்சிகளுடைய கண்டிஷனை பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த பில் வந்து செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. சோ இது அப்ரூவல் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஆகலாம், ஆகாமையும் போகலாம். இது வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி நோட்டீஸ் இந்த மாதிரி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிராஃப்டிங் இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மெம்பர்ஸ். சரிங்களா? சோ அந்த மெம்பர் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறதும் கொடுக்காததையும் பொறுத்து இருக்கு. சரிங்களா? அந்த டிராப்டை யார் கொடுக்குறாரோ அவங்களுடைய பொறுப்பு தான் அது செலக்ட் ஆகுறதும் ஆகாததையும் பொறுத்து. நெக்ஸ்ட் பில்லுல மொத்தம் 4 டைப் இருக்கு. ஆர்டினரி, மணி, பினான்சியல், கான்ஸ்டியூஷன் 4 பில் இருக்கு. சோ இதுல ஆர்டினரி பில் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நிதி சார்ந்த விஷயங்கள் தவிர வேற எதுலையுமே சம்பந்தப்படாது. சரிங்களா? அமௌண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர வேற எதுலையுமே சம்பந்தப்படாது. இதே மணி பில்னு சொன்னோம்னா நமக்கு என்னது? டாக்ஸேஷன், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல வரக்கூடியதான் நமக்கு மணி பில் அப்படிங்கிறது. சோ பினான்ஸ் பில் என்னன்னு பார்த்தோம்னா பண மசோதால இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. சரிங்களா? ஜஸ்ட் டிஃபரெண்டா இருக்கக்கூடிய வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? அப்ப இந்த வரி விதிப்பு, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தவிர முக்கியமான திட்டங்கள், சட்டங்களை அமல்படுத்தும் பொழுது அதுக்கான செலவுகள் தொடர்பானதெல்லாம் நமக்கு இந்த பினான்சியல் பில்ல வந்து. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுனா ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட ஒரு லாவை மாத்தி எழுதணும் அப்படிங்கிறப்போ அது தொடர்பான பில் எல்லாமே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். சரியா? ஓகே. சோ இப்போ ஒரு ஆர்டினரி பில்ல பாஸ் பண்றதுக்கு எத்தனை ஸ்டேஜ் நோட் பண்ணிக்கோங்க. சோ 5 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ரீடிங். அடுத்து வந்து பார்த்தோம்னா பில் வந்து செகண்ட் ஹவுஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜனாதிபதி ஒப்புதல் தெரிவிக்கும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ரீடிங். சோ ஃபர்ஸ்ட் ரீடிங் சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் ரீடிங்ல முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு அந்த மசோதா வந்து அறிமுகப்படுத்த விரும்புறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா சபையில போய் முன்ன அனுமதி கேட்கணும். நான் இந்த மாதிரி ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஹவுஸ்ல பெர்மிஷன் கேட்கணும். சரிங்களா? பெர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறம் அந்த பில்லுடைய ஹெட்டிங், அதாவது அப்ஜெக்டிவ், அதுக்கு அடுத்து டைட்டில் வந்து ரீட் பண்ணி பார்ப்பாங்க அந்த தலைவர்கள். ரீட் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு கெசட் ஆஃப் இந்தியால வந்துட்டு அதை பத்தி வெளியிடுவாங்க. சரிங்களா? இதுதான் அடுத்த ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்பாங்க. பெர்மிஷன் கேட்டு நம்ம அந்த சபையோட தலைவர் கிட்ட போய் சொல்லும் பொழுது அவர் அந்த அப்ஜெக்டிவ் டைட்டில படிச்சு பார்ப்பாரு. ஓ இந்த பில்ல வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா வேணாமான்னு. அதுக்கு அடுத்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கெசட்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய அரசு இதழ்ல வெளியிடுவாங்க அது சம்பந்தமா. சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா
நமக்கு வந்துட்டு இந்த அரசு இதழ்ல வெளியிட்டதுக்கு அப்புறம் மக்களுடைய கருத்து கணிப்போ இல்ல அந்த அவையுடைய உறுப்பினரோட கருத்து கணிப்போ வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, டிராப்ட் ரெடி பண்ணுவாங்க. சோ இதை நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணலாமா வேணாமா டிராப்ட் ரெடி பண்ணுவாங்க. பட் இங்க என்ன ஆகும்னா டிஸ்கஷன் இந்த பில்லு மேல நடக்காது. ஃபர்ஸ்ட் ரீடிங்ல ஆர்டினரி பில்ல ஃபர்ஸ்ட் ரீடிங்ல எப்பயுமே டிஸ்கஷன்ங்கிறது நடக்கவே நடக்காது. சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து செகண்ட் ரீடிங்னு பாக்குறப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இதுல வந்து பாக்குறப்போ நமக்கு டீடைல்டா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டீடைல் டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அதை வந்து எல்லா மெம்பர்ஸ்க்கும் சப்ளை பண்ணுவாங்க. அந்த பில்ஸை எல்லாருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் அதை சப்ளை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு 4 ப்ரொசீஜர் இருக்கு. சரிங்களா? இங்க 3 இருக்கு, மொத்தம் 4 ப்ரொசீஜர் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா மசோதாவை உடனடியாவோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஒரு பீரியட்குள்ளேயோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்துட்டு டிஸ்கஷனுக்கு எடுத்துக்குவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. சரிங்களா? சோ அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா அதை வந்துட்டு கமிட்டி ஸ்டேஜுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? அந்த பில்ல கமிட்டி ஸ்டேஜுக்கு அனுப்புவாங்க. அதுக்கடுத்து பாக்குறப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு கூட்டுக்குழு போட்டு மொத்தமா கன்சிடர் பண்ணுவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு. அதுக்கடுத்து ஃபைனலா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா அதோட பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடுவாங்க. அவங்களுடைய கன்சிடரேஷனை பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிட்டு இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சோ இதுதான் அந்த 3 விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஜ் ஆஃப் ஜெனரல் டிஸ்கஷன். சரிங்களா? அனைத்து உறுப்பினர்களுக்கும் அந்த நகலை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது பார்ப்பாங்க. சோ அது ரிலேட்டடா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. எப்படி ஓகேவா என்ன ஏதுன்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு அதை வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்குள்ள அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களுக்குள்ள அதை பேசிட்டு அதை வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி பேச மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டேஜ் கமிட்டி. சரிங்களா? சோ எந்த தேர்வு குழு இருக்கோ அந்த செலக்டட் கமிட்டிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா ஃபுல்லா வந்து அது வந்து கிளாரிஃபை பண்ணுது. சரிங்களா? வெரிஃபை பண்ணும் அந்த பில்லை பத்தி. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இதுல ஏதாவது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியும், ஒரு ஆல்டரேட் பண்ண முடியும் அப்படின்னா அது ரிலேட்டடா வந்துட்டு மாத்தலாம். ஆனா அடிப்படையில அதோட கொள்கை மாறக்கூடாது. அந்த பில்லை எதுக்காக கொண்டு வந்தாங்களோ அதுல இருக்க வார்த்தைகளை மாற்ற முடியுமே தவிர அதோட தீமை சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேஞ்ச் பண்ணாம வச்சிருக்கணும். அதுக்கடுத்து பரிசீலனை பண்ணுவாங்க. பரிசீலனை பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து தனித்தனியா ஈச் கிளாஸஸ் டிஸ்கஸ்ட் அண்ட் வோட் அப்பான் த செப்பரேட்லி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஓட்டிங் பிளஸ் டிஸ்கஷன் நடத்துவாங்க. எல்லா நபர்கள்கிட்டையுமே எல்லா உறுப்பினர்கள்கிட்டையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா உறுப்பினர்கள் வந்துட்டு அவங்களுடைய திருத்தங்கள் என்னென்னவோ அவங்களுடைய கருத்துக்கள் என்னென்னவோ அதை முன்வைக்கலாம். சரிங்களா? சோ அது ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பில் அதுல மாறிடும். சரிங்களா? அவங்க சொல்ற ஒரு கருத்து வந்துட்டு இதுல வைக்கலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பில் அதுல மாறிடும். இல்லைன்னா அது அப்படியே தான். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தேர்ட் ரீடிங். சோ தேர்ட் ரீடிங் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா இந்த இடத்துல அந்த மசோதாவை ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போகலாம், இல்ல நிறுத்தி வைக்கலாம். இந்த 3 விஷயமே இங்க நடக்கும். சரிங்களா? இங்க அமெண்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எந்த அலோடும் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அமெண்ட்மெண்ட்டுக்கு எந்த அலோடும் கிடையாது. சோ இதுல மெஜாரிட்டியை பாஸ் பண்ணி மெம்பர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இது ஒரு பில்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இது டைரக்டா செகண்ட் ஹவுஸ்க்கு மூவ் ஆகும். இதுவரை ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கு. சரிங்களா? பட் தேர்ட் ரீடிங்ல என்ன ஆகும்னா எந்த அமெண்ட்மெண்ட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரீடிங்ல பார்த்தோம்னா எந்த டிஸ்கஷனும் கிடையாது. செகண்ட் ரீடிங்ல டிஸ்கஷன்ல அமெண்ட்மெண்ட்டுக்கு அக்செப்ட் கொடுக்குறாங்க. சோ தேர்ட்ல வந்து என்ன பண்ணா மெஜாரிட்டியை பாஸ் பண்ணிட்டா அவங்க வந்துட்டு ராஜ்யசபாவுக்கு அதாவது செகண்ட் ஹவுஸ்க்கு வந்து மூவ் பண்ணது. ராஜ்யசபான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நமக்கு பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இம்பீச்மெண்ட் எங்க போயிட்டு இருக்கு, ராஜ்யசபால இருந்து நமக்கு லோக்சபாக்கு வருதா, அதனால செகண்ட் ஹவுஸ்க்கு இதை பாஸ் பண்ணுவாங்க. சரி, அவ்வளவுதான். சரிங்களா? சோ அதுக்கடுத்து இங்க என்ன பண்றாங்க செகண்ட் ஹவுஸ்ல 4 மெத்தட் இருக்கு. சரிங்களா? என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ் பண்ண பில்ல வந்துட்டு நமக்கு நேரா வந்து பில்ல ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிடணும் இந்த ஹவுஸ்க்கு. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மறுபடியும் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் வந்து முதல்ல எந்த ஹவுஸ்ல இருந்து வந்துச்சோ அந்த ஹவுஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க. சரிங்களா? சோ என்ன பண்ணுவாங்கன்னா இல்லைன்னா அந்த அமெண்ட்மெண்ட் வந்து அந்த பில்ல வந்து மொத்தமா ரிஜெக்டும் பண்ணலாம். சரிங்களா? அமெண்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லைன்னா ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம அதை அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்கலாம். இந்த 4 ஆக்ஷன்ஸ் வந்துட்டு இவங்க பண்ணலாம் செகண்ட் ஹவுஸ்ல. சரியா? பிரசிடென்ட் என்ன பண்றாரு,
ரெண்டு அவையும் ஃபைனலா என்ன பண்றாங்க, சப்போஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னா நேரா அது என்ன ஆகுது, பிரசிடென்டோடைய ஒப்புதலுக்கு போகுது. சோ பிரசிடென்ட் என்ன பண்றாரு, ரெண்டு அவையும் கூப்பிட்டு தனித்தனியா வச்சு பேசியோ இல்ல ரெண்டு பேரும் ஜாயிண்ட் சிட்டிங்கா வச்சு உட்கார்ந்து பேசியோ அந்த பில்லுக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்கலாம். சோ எந்த வகையில கொடுக்குறாருன்னு பார்த்தோம்னா, அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அசன் பண்ணலாம், பில் எனக்கு ஓகே அப்படின்னுட்டு. இல்லைன்னா என்ன பண்ணலாம், வித் ஹோல்டு பண்ணலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ரீகன்சிடரேஷன் பண்ணலாம், மறுபடியும் அந்த ஹவுஸ்க்கு ரிட்டர்ன் அனுப்பிக்கலாம். சோ சப்போஸ் அப்படி அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னா அது ஒரு ஹவுஸ்க்கு போயோ இல்ல ரெண்டு ஹவுஸ் போயோ ரீகன்சிடரேஷன்ல அமெண்ட்மெண்ட் பண்ணியோ பண்ணாமையும் திரும்ப வந்துட்டா பிரசிடென்ட் சைன் பண்ணி தான் ஆகணும். சரியா? இவ்வளவுதான் விஷயம். ஸோ ஆர்டினரி பில்லுன்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா மொத்தம் 5 ஸ்டேஜ், 1 2 3. அதுக்கடுத்து 4th என்ன பண்றாங்கன்னா செகண்ட் ஹவுஸ் பாஸ் பண்ணணும், 5th வந்து பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அந்த பில்லுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னுட்டு ஃபர்ஸ்ட் வந்து யார் கொடுக்க விரும்புறாரோ அவர் அந்த ஹவுஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க தலைவர்கள் பார்ப்பாங்க, அதோட ஹெட்டிங் கான்செப்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு படிச்சு பார்ப்பாங்க. படிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதோட இந்தியன் கெசட்ஸ்ல அதை வெளியிடுவாங்க. அது போக உறுப்பினர்களுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ரீடிங் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா உறுப்பினர்களும் அதை கம்ப்ளீட்டா படிச்சு பார்ப்பாங்க. படிச்சு பார்த்துட்டு அவங்கவுங்களோட கருத்துக்கள் என்னவோ அதை தெரிவிப்பாங்க. சரிங்களா? தெரிவிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா தேர்ட் இதுக்கு போகணும். சரிங்களா? தேர்ட் இதுல போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க அமெண்ட்மெண்ட் தான் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி எல்லாம் எழுதி வந்துருச்சு. சரிங்களா? சோ அது ரிலேட்டடா இருக்கிற விஷயங்கள்லாம் படிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நேரா செகண்ட் ஹவுஸ்க்கு பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ செகண்ட் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம். இல்ல எங்களுக்கு இதை பத்தி எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, கிளியரா இருக்கு, நான் அப்படியே பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னாலும் அனுப்பலாம். இல்ல அப்படின்னா அப்படியே வித் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கனாலும் வச்சிருக்கலாம். சப்போஸ் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அந்த பில்ல பார்க்கலாம். பார்த்துட்டு ரெண்டு ஹவுஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஹவுஸை மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசலாம், இல்லைன்னா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசலாம். இல்லைன்னா அவர் வந்துட்டு ஒப்புதல் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஸோ அந்த ஒப்புதல் கொடுக்க போது என்ன ஆகலாம், ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லைன்னா ஹோல்டு பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம். அப்படி ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பிட்டா அது ஒரு ஹவுஸ்க்கு போனாலும் சரி ரெண்டு ஹவுஸ்க்கு போனாலும் சரி, அங்க ரீகன்சிடரேஷன் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி, அப்படியே திரும்ப வந்துருச்சுன்னா இவர் அக்செப்ட் பண்ணலாம். சோ இதுதான் ஆர்டினரி பில். ஓகேயா? 110. சரிங்களா? சோ மணி பில் அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா நமக்கு லோக்சபால மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ராஜ்யசபால அதை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? சோ மணி பில்ல ஒன்லி மினிஸ்டர் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், மெம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. சரியா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பார்லிமெண்டோடைய மெம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, பட் மினிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். பட் இந்த ஆர்டினரி பில் அப்படி கிடையாது. ஓகேங்களா? யாருனாலும் இண்டிவிஜுவலா கூட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? சோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவர் பிரசிடென்ட் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணா மட்டும்தான் நமக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். பட் அது மணி பில்லா இல்லையான்னு டிசைட் பண்றது யாரு? ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ ராஜ்யசபா இது மேல வந்து ஒரு ரிஜெக்ட் பண்ணவோ இல்ல அமெண்ட்மெண்ட் பண்ணவோ முடியாது. சரிங்களா? வந்தா ஒரு ஆசைக்கு 14 நாள் பக்கத்துல வச்சுட்டு இருக்கலாம். சரிங்களா? 14 நாள் கழிச்சு திரும்பி பார்த்தாங்கன்னா வச்சவனே வந்து எடுத்துட்டு போயிடுவான். சரிங்களா? அது மாதிரி எங்க இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க கூட முடியாது. அது மட்டும்தான் இவங்களால பண்ண முடியும். சரிங்களா? சோ என்ன பண்ணணும், ரெக்கமெண்டேஷனை தவிர சரிங்களா வேற எதுவும் ராஜ்யசபா பண்ண முடியாது. சரிங்களா? ஏதாவது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அதான் லோக்சபா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோ இதுக்கு என்ன சொல்ல 14 நாள் மட்டும் தான் வச்சுட்டு இருக்க முடியும் ராஜ்யசபாவால, அதுக்கு மேல வச்சுட்டு இருக்க முடியாது. அனுப்பிச்சு அடுத்து சோ ஒண்ணு மணி பில் தானா இல்லையா அப்படின்னு யாரால சொல்ல முடியும்னா ஸ்பீக்கரால மட்டும்தான் சொல்ல முடியும். சரிங்களா? மணி பில் சம்பந்தமா எந்த கொஸ்டினும் எந்த கோர்ட்டும் கேட்க முடியாது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், எந்த கோர்ட்டுமே கேட்க முடியாது. சரிங்களா? சோ லோக்சபாவால அங்கீகரிக்கப்பட்டா மட்டும்தான் அது குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்கு போகும். சரிங்களா? சோ லோக்சபா வந்து ஃபர்ஸ்ட் இது மணி பில்லு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் பிரசிடென்டுடைய கன்சிடரேஷனுக்கு அது போகும், இல்லைன்னா போறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இங்க ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் என்னன்னா ரெண்டு பேரும் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ரெண்டு ஹவுஸ்லயும் இது செட் ஆகும் செட் ஆகாது, இவன் ஒத்துக்கணும் ஒத்துக்கூடாதுன்னு எந்த சண்டையும் கிடையாது. லோக்சபா மட்டும்தான் பாத்துக்குவாங்க. சரிங்களா? அதே மாதிரினா இங்க ஜாயிண்ட் சிட்டிங்க்கு வேலை கிடையாது. இந்த பில் ரிலேட்டா ஜாயிண்ட் சிட்டிங்க்கு எங்க வேலையுமே கிடையாது. சரிங்களா? சோ அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க,
defeat the Lok Sabha leads to resignation of the government. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? It's defeat the Lok Sabha leads to resignation of the government. என்ன அர்த்தம்? கொஞ்சம் நோ கான்ஃபிடன்ட் மோஷனோட இதை கம்பேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இதான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நோ கான்ஃபிடன்ட் மோஷன் எதுக்காக? ஆளுங்கட்சி எதனால நம்பிக்கை இல்லை? ஆளுங்கட்சி மேல தவறான பயன்பாடுகளுக்காக நம்பிக்கை இல்லை. அதை இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க ஏதாவது. எஸ், ஒரு மனுவில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல வந்துட்டு தவறான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபால மட்டும்தான் மணிபில்ல கொண்டு வர முடியும். இங்க மட்டும்தான் ப்ரூஃப் பண்ண முடியும். சப்போஸ் இங்க வந்து அவங்க கொடுக்குற மணிபில்லுடைய கருத்து வேறுபாடுங்கிறது வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கவர்மெண்ட் மேல நோ கான்ஃபிடன்ட் மோஷன் செலுத்துறதுக்காக அர்த்தம் தான். சரிங்களா? அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, அவங்களுடைய கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லாதனாலதான் இந்த பில்லும் வந்து அங்க பாஸ் ஆகல. அப்படிங்கிறப்போ அவங்க கவர்மெண்டே கிட்டத்தட்ட திவால் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆயிருங்கிறது கிடையாது, பட் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது என்ன, பிரசிடென்டால ரீகன்சிடர் பண்ண முடியாது. அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், பட் ரீகன்சிடருக்கு அனுப்ப முடியாது மணிபில். சரிங்களா? இதுல ரொம்ப ஒரு தீமான வேர்ட். எப்பவுமே மணிபில் ரீகன்சிடரேஷனுக்கு போகவே போகாது. ஒன்லி ஃபார் லோக்சபால மட்டும்தான் இருக்கும். லோக்சபா மட்டும்தான் அது மணி பில்லான்னு டிசைட் பண்ணும். அதுலயும் எஸ்பெஷலி யார் டிசைட் பண்ணுவார்னா ஸ்பீக்கர் மட்டும்தான் டிசைட் பண்ணுவார். இப்படி இவங்க டிசைட் பண்ணா மட்டும்தான் ரெக்கமெண்டேஷனுக்கு பிரசிடென்ட் கிட்டேயே போகும். சரிங்களா? ராஜ்யசபா கிட்ட போகும். 14 நாளைக்கு வச்சுக்கலாமே தவிர அதுக்கு அசன்ட்டோ வித் ஹோல்டோ ரிஜெக்டோ எதுவுமே கொடுக்க முடியாது. ஈவன் அமெண்ட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. ரெக்கமெண்ட் வேணா பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பில்ஸ். ஸோ பார்த்தோன்னா நமக்கு மொத்தம் 3 டைப்பா இருக்கு ஃபினான்ஷியல் பில்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா மணி பில் ஆர்டிகல் 110. அடுத்து ஃபினான்ஷியல் பில் பார்த்தோன்னா ஆர்டிகல் 117 ரிலேட் பண்ணி 1. இது டைப் 1. அடுத்து ஃபினான்ஷியல் பில்ஸ் ஆர்டிகல் 117லயே பார்த்தோன்னா நமக்கு டைப் 2. ஓகேங்களா? ஓகேங்களா? பட் இது சோ இல்ல நிதி மசோதா. சோ நிதி மசோதா அப்படிங்கிறது ஆர்டிகல் 110ல சொன்ன மாதிரி சிமிலர் டு த மணி பில் தான். ஓகேங்களா? பட் இது என்ன பார்த்தோம்னா நமக்கு ஒரு இது வந்து லோக்சபால மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. சேம் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் அப்ளிகபிள் ஃபார் த ஆர்டினரி பில். ஒரு ஆர்டினரி பில்லுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் இந்த பினான்சியல்ல டைப் 1 பில்லுக்கு. சரியா? கொண்டு வராங்க. சோ இதுல வந்து ஜாயிண்ட் சிட்டிங்க்கு பெர்மிஷன் இருக்கு. சரிங்களா? சோ இது தொடர்பா ஏதாவது கருத்து வேறுபாடு வந்துச்சு அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங்க்கு குடியரசுத் தலைவர் 2 பேரையுமே கூப்பிடலாம். சரிங்களா? சோ இது வந்து மாநிலங்களவையால ரிஜெக்டும் பண்ணப்படலாம், அமெண்ட்மெண்ட்டும் பண்ணப்படலாம். சரிங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து இதுக்கு என்ன பண்ணலாம், பிரசிடென்ட் கிட்ட வந்துட்டு இதுக்கான அனுமதி கொடுக்கும் பொழுது அவர் வந்து அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், இல்ல ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பி வைக்கலாம். சோ இது வந்து நார்மல் பில் அப்படிங்கிறதுனால பினான்சியல்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து நார்மல்ங்கிறதுனால ஆர்டினரி பில்லுக்கான என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்றாங்க. இதே பினான்சியல் பில் 2. சோ இது என்ன பண்ணுது, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களை ஹேண்டில் பண்றது தான் இது செகண்ட். ஓகேங்களா? இந்திய அரசு கருவூலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடியது. சரிங்களா? சோ இது பத்தி பாக்குறப்போ வந்துட்டு இது ஆர்டிகல் 110 பேஸ் பண்ணி வராது. ஓகேங்களா? அது சம்பந்தமான விஷயங்களை பேஸ் பண்ணி வராது. பட் ஆனா என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்டினரி பில்லுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும் கொடுக்குறாங்க. சேம் ஆஸ் எய்தர் 2 ஹவுஸ்ல எந்த ஹவுஸ்லனாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ராஜ்யசபாவோ லோக்சபாவோ எதுனாலும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா இது என்ன ஆகுது, 2 ஹவுஸ்லயுமே வந்துட்டு நிராகரிக்கவும் படலாம், அமெண்ட்மெண்ட் பண்ணவும் படலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அதே மாதிரி இதுலயும் ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கு. சரிங்களா? இதுல ஏதாவது பிரச்சனைனா குடியரசுத் தலைவர்
ஜாயிண்ட் சிட்டிங்க்கு கூப்பிடலாம், சேம் அதே தான். சரியா? அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், இல்ல ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பிக்கலாம், சேம் அதே ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் எந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க? 368 பேஸ் பண்ணி பண்ணக்கூடியது. சரிங்களா? சோ இது பார்த்தோம்னா எங்க பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல மட்டும் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல பண்றது கிடையாது அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இது வந்துட்டு ஒரு அமைச்சராலேயோ இல்ல ஒரு தனிப்பட்ட உறுப்பினராலேயோ அல்லது ஜனாதிபதியுடைய முன் அனுமதி அப்படிங்கிறது எதுவுமே தேவை கிடையாது. இதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக நம்ம யாருடைய பெர்மிஷனும் வேணாம். சரிங்களா? ஆனா என்ன ஆகணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டியில தான் ஒரு ஹவுஸ்ல இது நிறைவேற்றப்படும். ஓகேவா? எப்பவும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில தான் இது நிறைவேற்றப்படணும். கிட்டத்தட்ட 2/3 பங்கு உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டு இதுல ஓட் பண்ணணும். ஓட் பண்ணாதான் இது பாஸ் ஆகும். சரிங்களா? சோ இதுல ஜாயிண்ட் சிட்டிங்லாம் பெர்மிஷன் கிடையாது. அமெண்ட்மெண்ட் பில்ல ஜாயிண்ட் சிட்டிங்க்கு பெர்மிஷன் கிடையாது. பட் மெஜாரிட்டி தான் இதுல பாஸ் பண்ணும். சரிங்களா? இதுல சிம்பிள் மெஜாரிட்டி வராது, ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா நமக்கு இதை பாஸ் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொன்னா 2/3 ஓட் பண்ணணும். சரிங்களா? 2/3 ஓட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா சிம்பிள் மெஜாரிட்டியில நமக்கு இந்தியாவில மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்கு? 28 ஸ்டேட் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட பாதினா எவ்வளோ? 14 ஸ்டேட். அந்த 14 ஸ்டேட்ல வந்துட்டு இவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும், சிம்பிள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எந்த ஹவுஸ்ல கொண்டு வராங்களோ அங்க 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு அடுத்து போய் எல்லா ஸ்டேட் கிட்டையும் கேட்பாங்க. ஸ்டேட் கிட்ட கேட்கும் அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 14 ஸ்டேட்டாவது வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு நாடாளுமன்றத்தோட இரு அவைகளால நிறைவேற்றப்படும். சரிங்களா? 2 ஹவுஸ்லயும் இது நிறைவேற்றப்பட்ட பிறகு அதுக்கு என்ன பண்ணா டைரக்டா வந்துட்டு அடுத்து ஸ்டேட்ல லெஜிஸ்லேச்சருக்கு இது போகும். ஏன்னா ஸ்டேட் கிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்களா, ஒரு 14 ஸ்டேட் பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்களா, அதபடி அந்த பெர்மிஷன் கொடுக்குற ஸ்டேட்டோட லெஜிஸ்லேச்சர்லயும் போய் இதை பார்க்கணும். பார்க்கும் பொழுது அங்கேயே அக்செப்ட் ஆச்சுன்னா டைரக்டா பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. சரிங்களா? பிரசிடென்ட் என்ன பண்ணணும், ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா வர்றதுனால. சரியா?